துதித்து பாடி உடைய நாமத்தை மகிழ்மைப்படுத்த தேவன் கிருபை பாராட்டினபடியால் நன்றி. இப்பொழுது ஆண்டவரே வார்த்தை மூலமாய் பேசுங்க, ஊழியக்காரரை மறைத்து தேவன் வெளிப்படும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்திலே பிதாவே, ஆமேன் ஆமேன். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமேன். எத்தனை பேர் வாழ்க்கையில் நம்ம ருசித்து கொண்டு வருகிறோம் தேவன் நமக்கு நல்லவராகவே இருக்கிறார் என்று சொல்லி. ஹல்லேலூயா. இந்த ஜூலை மாதத்திலும் வருஷத்தின் மைய பகுதியிலே கர்த்தர் நம்மை இத்தனை கிருபைகளோடு நன்மையினால் முடிசூட்டி நடத்தி வருகிற அவருக்கே சதா காலமும் மகிமை உண்டாவதாக. ஆமேன். ஹல்லேலூயா. சந்தோஷமாக இருக்கீங்களா? ஆமேன். ஆண்டவருடைய சமூகம் நமக்கு எப்போவுமே சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய ஒன்று. நம்ம இங்கே தான் அந்த சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் அனுபவிக்க முடியும். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆண்டவருடைய வார்த்தைக்கு நேராக நம்முடைய இருதயங்களை திருப்புவோம். ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 44வது அதிகாரம் 28வது வசனத்திலிருந்து 45வது அதிகாரம் 1-2 வசனங்கள். ஐசாயா சாப்டர் 44 verse 28 till Isaiah chapter 45 verse 2. நம்ம எல்லாருமே சேர்ந்து வாசிக்கலாம். ஏசாயா 44 28 45 1-2 வசனங்கள். ஹலோ. கோரேசை குறித்து அவன் என் மேய்ப்பன் 44. நோக்கி நீ கட்டப்படு என்றும் தேவாலயத்தை நோக்கி அஸ்திபாரப்படு என்றும் சொல்லி எனக்கு பிரியமானதை எல்லாம் நிறைவேற்றுவான் என்று சொல்லுகிறவர் நான். கர்த்தராகிய நான் அபிஷேகம் பண்ணின கோரேசுக்கு முன்பாக ஜாதிகளை கீழ்ப்படுத்தி ராஜாக்களின் இடைக்கட்டுகளை அவிழ்க்கும்படிக்கும் அவனுக்கு முன்பாக வாசல்கள் பூட்டப்படாதிருக்க கதவுகளை திறந்து வைக்கும்படிக்கும் அவனை பார்த்து அவன் வலதுகையை பிடித்து கொண்டு அவனுக்கு சொல்லுகிறதாவது, நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன். போய் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி நம்ம பார்க்கலாம். Let's close our eyes and look at Lord. ஆண்டவர் இந்த நாளிலும் இந்த வசனத்தின் மூலமாக நம்மோடு பேசும்படியாக நம்முடைய இருதயத்தை ஆண்டவருக்கு முன்பாக திறந்து கொடுங்கள். ஆண்டவரே, நீர் என்னோடு கூட பேசுங்கப்பான்னு சொல்லி இந்த நேரத்தில் நீங்கள் கேட்க போகிறீங்க. நம்ம எல்லாரும் கூட ஆண்டவர் பேச போகிறார். Let's ask our Lord to talk with us. Let's open our hearts to listen to the word of Lord. ஒரு நிமிஷம் கரங்களை உயர்த்தி. Can we raise our hands? இந்த இடத்துல நம்ம சும்மா வந்து உட்கார்ந்திருக்கல. We are not here for no reason. கர்த்தருடைய சமூகம் நம்முடைய மத்தியில் இருக்கிறது. The presence of the Lord is in midst of us. ஆண்டவருடைய வார்த்தை நம்மை ஆசீர்வதிக்க வல்லமை உள்ளதாக இருக்கிறது. The word of God has mighty things to do on us. அந்த வார்த்தை நம்மை உருவாக்கி நம்மை பலப்படுத்தி நம்மை ஆசீர்வதிக்கும்படியாக ஆண்டவரே நீங்க என்னோடு கூட பேசுங்கப்பான்னு சொல்லி நீங்க ஆண்டவர்கிட்ட கேளுங்களேன். Let's ask the Lord to bless us, strengthen us and grow up in him. Hallelujah, 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 hallelujah. ஆமேன். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இந்நேரம் வரைக்கும் கர்த்தரை துதித்தோம், மகிமைப்படுத்தினோம். இந்த நேரத்தில் ஆண்டவருடைய வார்த்தை நம்மை ஆசீர்வதித்து அனுப்பணும். ஹல்லேலூயா. நாம கர்த்தரை மகிமைப்படுத்தினோம். இந்த நேரத்தில் கர்த்தர் நம்மோடு கூட பேசி நம்மை ஆசீர்வதித்து அனுப்பும்படியாக நம்முடைய இருதயத்தை ஆண்டவருக்கு நேராக உயர்த்தி ஆமேன். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எந்த நம்பிக்கையோடு இந்த இடத்துல வந்து உட்கார்ந்துருக்கிறோமோ அந்த நம்பிக்கை பெருகட்டும், அந்த விசுவாசம் பெருகட்டும். கர்த்தருடைய வார்த்தை நம்மை ஆசீர்வதிக்கட்டும். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆண்டவரே, உம்முடைய அபிஷேகத்தினாலே, உம்முடைய வார்த்தையின் வல்லமையினால ஆண்டவரே இந்த இடம் முழுவதும் நீங்கள் நிரம்பி இருக்கும்படி ஆண்டவரே அந்த பிரசன்னத்தை நாங்கள் உணரும்படி நாங்கள் கேட்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. உங்கள் எல்லாருடைய வலதுகரமும் உயர்த்தப்படட்டும். அந்த நேரத்தில் வலதுகரத்தை உயர்த்தி தாவீது சொன்னது போல, ஆண்டவரே நீர் என் தேவன்,
என் கோட்டை, என் தஞ்சம், நான் நம்பி இருக்கிறவர் என்று சொன்னது போல எந்த வார்த்தையை நம்ம நம்பி இருக்கிறோமோ ஒரு விசை அவருடைய பாதத்தை பிடித்து கொண்டு இந்த நேரத்தில் ஆண்டவரை பார்த்து சொல்லுவோம், என் கண்மலையான தெய்வமே, நீங்கள் மகிமைப்படுங்கப்பா, நீங்கள் மகிமைப்படுங்கப்பா, உங்கள் வார்த்தையின் மூலம் நீங்கள் மகிமைப்படுங்க ஆண்டவரே. இந்த நாளில் நான் வந்துட்டு சும்மா போகக்கூடாது, ஏதோ வந்தோம் கடமை நிறைவேற்றினோம் என்று நான் போகக்கூடாது, என்னோடு நீங்கள் பேசணும் ஆண்டவரே. என் கண்மலையானவர் துதிக்கப்படுவீராக, என் ரட்சிப்பின் தேவன் உயர்த்தப்படுவீராக. என் கண்மலையானவர் துதிக்கப்படுவீராக, என் ரட்சிப்பின் தேவன் உயர்த்தப்படுவீராக. நீர் என் கண்மலை, என் கோட்டை, என் இரட்சகர், என் தேவன், நான் நம்பும் துருகம், என் கேடகம், உயர்ந்த அடைக்கலம், இரட்சண்ய கொம்பு. சொல்லுவோமா? நீர் என் கண்மலை, என் கோட்டை, என் இரட்சகர், என் தேவன், நான் நம்பும் துருகம், என் கேடகம், உயர்ந்த அடைக்கலம், இரட்சண்ய கொம்பு. என் பலனாகிய கர்த்தாவே, நான் உம்மில் அன்பு கூறுவேன். என் பலனாகிய கர்த்தாவே, நான் உம்மில் அன்பு கூறுவேன். அந்த மரியாதை போல் அந்த நேரத்தில் ஆண்டவரே உங்கள் பாதத்தை நான் பிடிக்கிறேன் அப்பா. ஆண்டவரே, அந்த மரியாதை போல் அந்த நேரத்தில் நான் உங்கள் பாதத்தை பிடிக்கிறேன் ஆண்டவரே. உங்கள் வார்த்தையினால் தேவையானது ஒன்றே. அந்த மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் என்று சொன்ன வார்த்தையின்படியே இந்த நேரத்தில் எங்களுக்குரிய பங்கை நீங்கள் கொடுத்து ஆண்டவரே நீர் எங்களை ஆசீர்வதித்து அனுப்பணும்ப்பா. நம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ சொல்லுங்க, கர்த்தருடைய வார்த்தை என்னை ஆசீர்வதித்து கொண்டு போகும்னு சொல்லி. Let's say now that the word of the Lord will bless us and lead us. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, Hallelujah. இந்த ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் அநேக வாக்குத்தத்தங்கள், தீர்க்க தரிசன வார்த்தைகளை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். So in the book of Isaiah, God has given us a lot of blessings and promises. இந்த வாக்குத்தத்தங்களிலே இந்த நாளிலும் நாம் தியானிக்க போவது கர்த்தர் எப்படி அந்த வாக்குத்தத்தத்தை ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே நிறைவேற்றுகிறார் என்று சொல்லி. And today on this day we are going to meditate like how the Lord will make sure that the promises are happening in someone's life. உங்களுக்காக தேவன் கொடுத்த வாக்குத்தத்தத்தை தேவன் எப்படி நிறைவேற்றுவார் என்று சொல்லி நாம் அதை நிதானிக்க போகிறோம். So today we are going to meditate that how God is going to make sure that the promises given to you will happen in your life today. விசுவாசிக்கிறீங்களா? கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்று சொல்லி. Do you have the faith that the Lord will do everything for you? ஆனால் இதை நம்புகிறோம். ஆனால் அநேக நேரத்தில் கர்த்தர் எப்படி இந்த வாக்குத்தத்தங்களை ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில், ஒரு மனுஷியினுடைய வாழ்க்கையில் நிறைவேற்றி இருக்கிறார் என்பதை நம்ம தியானிக்க மறந்து விடுகிறோம். So we trust on those things, but then we always forget to meditate on how God has done great things in someone's life. தாவீதுக்கு பிறகு, சாலமோனுக்கு பிறகு இஸ்ரவேல் தேசம் இரண்டாக பிரிக்கப்பட்டு அநேக ராஜாக்கள் எழும்பினார்கள். So after David and Solomon, Israel was been splitted into two different nations, and there were so many kings raised up. இந்த ராஜாக்களிலே ஒரு சிலர் கர்த்தருக்கு பிரியமாய் வாழ்ந்தார்கள், ஒரு சிலர் கர்த்தருக்கு விரோதமாய் பொல்லாங்கை நடப்பித்தார்கள். So among these kings there were few kings who were according to the word of God, and there were few crooked kings. கிட்டத்தட்ட 430 வருஷங்கள் அடிமையாக இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலே வாழ்ந்த பிறகு அவர்களை தேவன் விடுதலையாக்கி கானான் தேசத்திலே கொண்டு வந்து அவர்களை குடியமர்த்தி ஆசீர்வதித்து வைத்த போதும்
இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனை மறந்து போனார்கள், அது நிமித்தம் மறுபடியுமாக அவர்கள் சிறைப்பட்டு போனார்கள். So the Israelites were being taken out of the hands of Egypt and they were given Canaan as a promised land, and they were in the land but still they forgot the word of God. ஜனங்கள் தேவனை மறந்தாலும் தேவன் தம்முடைய ஜனங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை அவர் எப்பொழுதும் நிறைவேற்ற உண்மையுள்ளவராய் இருக்கிறார். So even though when the people forget that the promise is given by God, but God has never forgotten it. உங்களுடைய வாழ்க்கையிலும் தேவன் அநேக வாக்குத்தத்தங்களை கொடுத்திருப்பார். Even in your life, God has given you a lot of promises. சில நேரங்கள் அந்த வார்த்தை உங்களுக்கு மறந்தும் போயிருக்கும். Sometimes you would have been forgotten those words. ஆனால் தேவன் அந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுவார். But then our God will definitely make sure that He is keeping up the promises He has given to you. ஏனென்றால் அவருடைய வார்த்தை சொல்லுகிறது, அவர் பொய் சொல்ல மனிதன் அல்ல, மனம் மாற மனுபுத்திரனும் அல்ல. So because the word of God says that He is not a man to lie or to change His heart. நாம் எவ்வளவு ஆண்டவருடைய வார்த்தையை விசுவாசித்து அதை நம்பி வாழ்கிறோமோ அந்த விசுவாசத்தின் அளவுக்கு தக்கதாக தேவன் நம்முடைய வாழ்க்கையில கிரியை செய்ய வல்லவராய் இருக்கிறார். So God will do wonders and He will do the things according to your faith. இந்த இடத்தில் 44வது அதிகாரத்தில் 28வது வசனம் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. ஆண்டவரே அதை சொல்லுகிறார். தம்முடைய வாயை திறந்து ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலமாக அவர் சொல்லுகிறார், தம்முடைய ஜனங்கள் அடிமைகளாக அவர்கள் வாழப்போகிறார்கள், அந்த இடத்திலே நான் ஒரு மனிதனை எழுப்புவேன், அவன்தான் கோரேஸ். So in this Isaiah chapter 44 we see that through Isaiah God is saying that He is going to raise up a man among people and he is called Cyrus. இந்த கோரேசை குறித்து என்று ஆண்டவர் சொன்னபோது கோரேஸ் பிறக்கவே இல்லை. So when God has told about Cyrus, Cyrus was not born in the world. இப்படி ஒரு மனிதன் எழும்புவான் என்று சொல்லி யாரும் எண்ணவும் இல்லை. And no one in the world were thinking that there's a man going to be raised up as Cyrus. ஒன்றுமே இல்லாத சூழ்நிலையிலே கர்த்தர் ஒருவனை பெயர் சொல்லி அழைப்பார் என்று சொன்னால், So when there is nothing in the world and God has called someone by name, தேவனுடைய வல்லமை எப்படிப்பட்டது என்பதை நீங்கள் நானும் விசுவாசிக்க வேண்டும். imagine how mighty is our Lord. அல்லேலூயா. ஒன்றுமே இல்லாமையிலிருந்து வசனம் சொல்லுகிறது, அவர் இல்லாதவைகளை இருக்கிறவைகளைப் போல பெயரிட்டு அழைக்கிற தேவன். So there is nothing, and the word of God says that when there is nothing, He calls it by name. உங்களோட வாழ்க்கையில் எது இல்லைன்னு நீங்கள் நினைத்து கொண்டிருக்கிறீங்களோ அவர் அதற்கு முன்னதாகவே, நீங்கள் நினைப்பதற்கு முன்பதாகவே அவர் பெயர் சூட்டி பெயரிட்டு வைத்து விட்டார். So you might think that there is nothing in your life, but then even before it is formed, He has called it by His name. அவர் தம்முடைய நாமத்தினாலே நம்மை நீதியின் பாதையில் நடத்துகிற தேவன். So verse says that according to His name, righteous of His name, He makes us walk in righteous path. தேவன் தம்முடைய சித்தத்தின்படி எதையெல்லாம் நம்ம கேட்டு அதை பெற்றுக்கொள்ளும்படி காத்து கொண்டிருக்கிறோமோ அதை தேவன் முன்னதாகவே செய்து வைத்து விட்டார். அதை எப்படியாயிலும் நிறைவேற்றி நம்முடைய கையில் கொண்டு வந்து கொடுப்பார். So whatever we are waiting for the will of the Lord, those things God has already making it happen and it will soon reach you. இந்த கோரேஸ் யார் என்று சொன்னால் தேவனை அறியாதவன். So Cyrus is a man who doesn't know who's God. தேவனை ஆராதிக்காதவன். He is not someone who worship the Lord. ஆனா பாருங்க, கர்த்தர் அவனை எங்கேயோ இருந்த ஒருவனை எழுப்பி தேவனை அறியாமல் இருந்த ஒரு மனுஷனை தேவனுடைய நாமத்தை கொடுத்து அவனை அழைத்து ஒரு பெரிய விடுதலையை தம்முடைய ஜனங்களுக்கு மூலமாக ஏற்படுத்தி வைத்திருப்பார் என்று சொன்னால், நம்முடைய வாழ்க்கையிலும் தெரியாத இடங்களிலிருந்து, அறியாத இடங்களிலிருந்து, அறியாத மனிதர்களிடமிருந்து கர்த்தர் உதவி ஒத்தாசைகளை அனுப்பி கொடுப்பார். So we see that Cyrus is a man who was not known by people, but God has called him and He had made him a ruler. The same way God will call you even when there is nothing in you, but then He make it greater in you. இந்த வசனத்தை சொன்ன ஆண்டவர் 150 வருடங்கள் கழித்து இந்த தீர்க்க தரிசனத்தை நிறைவேற்றினார். So God has made sure that this promise has been made after 150 years after it has been told. இந்த கோரேஸ் ஒரு பெர்சிய ராஜா. So the Cyrus is a Persian king. இவர்களுடைய தெய்வங்கள் பலவிதமான தெய்வங்கள். So they had multiple gods. இந்த தெய்வங்களை ஆராதித்து நம்பிக்கொண்டிருந்த ஒருவனை கர்த்தர் அழைத்தது போல இன்றைக்கு உங்களை என்னையும் அழைத்து வைத்து விட்டார். So like how God has called the people who were worshipping different gods, the same way God has called you and me today. 28வது வசனத்துல கடைசி பகுதியை ஒருவர் வாசியுங்கள். So can we read the verse 28, the last part?
44:28. Isaiah chapter 44 verse 28. ஆ, எனக்கு பிரியமானதையெல்லாம் நிறைவேற்றுவான் என்று சொல்லுகிறவர் யாரு? கர்த்தர். அல்லேலூயா. உங்களையும் அவருக்கு பிரியமானதை செய்யும்படி கர்த்தர் உங்களையும் என்னையும் அழைத்து வைத்திருக்கிறார். அல்லேலூயா. So the Lord is saying, He shall perform all my pleasures. The same way that God is telling you that you're going to perform all His pleasures. இந்த கோரேசு ஒரு ராஜ குடும்பத்தில் பிறந்தவன். So we see that Cyrus is born in a king's family. ஒரு ராஜ குடும்பத்தை சேர்ந்த ஒரு அரசனுக்கும் ராஜ குடும்பத்தை சேர்ந்த ஒரு அரசனுடைய ஒரு மகளுக்கும் பிறந்த ஒரு மகன் தான் இந்த கோரேசு. So if you see him, he is someone who is born for a king and he is born for a lady who is born for a king. இவன் பிறந்த சமயத்தில் இவனுடைய தாத்தா, அதாவது இந்த கோரேசனுடைய தாயாரினுடைய அப்பா, அவர் ஒரு சொப்பனம் காண்கிறார். So when he was born, we see that his grandfather, who is the father of his mother, had a dream. அந்த சொப்பனத்தில் இந்த கோரேசு அவர்களுடைய ராஜ்யத்தை எல்லாம் ஆளுகிறபடி ஒரு சொப்பனத்தை பார்க்கிறார். So he is seeing a dream that the Cyrus is ruling all over the kingdom. அப்போ அவனுடைய தாத்தாவுக்கு பயம் வந்துருச்சு. என்னது, இவன் நான் ஆளுகிற என்னுடைய ராஜ்யத்தை இவன் ஆளுகை செய்வதா என்று சொல்லி அவனை கொல்வதற்கு அவன் என்ன செய்கிறான்? திட்டம் போடுகிறான். This grandfather was very anxious that Cyrus will born and rule over the kingdom, so he wanted to kill him even before he is born. ஸோ அவன் கண்ட அந்த சொப்பனத்தினால கொலை செய்யும்படி அவனுடைய கரத்தில், ஒரு அதிகாரியினுடைய கரத்திலே அந்த குழந்தையை கொடுக்குறாங்க. So he is making a plan and he is giving an authority to one of the ruler to kill him even before he is born. பாரம்பரியம் சொல்லுகிறது அவனுடைய பேர் ஹார்பகாஸ். So according to the tradition, his name was Hargakas. அவன் தான் ஒரு அதிகாரி. அவன் அதிகாரி இடத்துல அந்த கோரேசு பிறந்த குழந்தையானப்போ அவனுடைய கரத்தில் கொடுத்து கொல்ல சொல்லி கொடுத்தப்போ அவனுக்கு அந்த குழந்தையை கொல்வதற்கு மனசு வரவில்லை. So this man was given the authority to kill Cyrus when he is born, but then he doesn't have a heart to kill him. அப்போ உடனே அவன் என்ன செய்யறான்? அங்க இருந்த மேய்ப்பர்கள் இடத்துல அந்த குழந்தையை கொண்டு போய் வளர்க்க சொல்லி கொடுக்கிறான். So he, instead of killing the child, he is making sure that he is giving it to a shepherd who was living there to rise up the child. நான் சொல்லுகிற காரியங்கள் எல்லாம் நீங்க கவனமாய் கேட்டு கவனித்து கொண்டு வாருங்கள். So please make sure that you are listening and following whatever I'm telling now. அப்போ ஒரு மேய்ப்பனிடத்துல வளர்க்கப்படுகிறான். இந்த மேய்ப்பனிடத்துல வளர்க்கப்பட்ட ஒரு குழந்தை ஒரு சில காலம், குறிப்பிட்ட காலம் மேய்ப்பர்களிடத்திலே வளர்ந்து மீண்டுமாக ராஜ குடும்பத்திலே ஒப்படைக்கப்படுகிறான். So we see that this child was given in the hands of a shepherd's family and he was raised up there, and after few years he comes back to the kingdom. மனுஷன் ஒரு மனிதனை கொல்லுவதற்கு, நிர்மூலமாக்குவதற்கு என்ன திட்டம் போட்டாலும் தேவன் ஒரு மனிதனை ஆசீர்வதிக்க அவர் முன் வருவாரே, ஆனால் அதை ஒரு மனுஷனாலும் தடை செய்ய முடியாது. So if a man is planning to kill and destroy a person, and if God is going to stand in front and stop it, there's no one can stand against God. உங்களுக்கு விரோதமாக, உங்களுடைய ஆசீர்வாதத்துக்கு விரோதமாக பிசாசு, சத்துரு, எந்த மனிதர்கள் என்ன வேணாலும் திட்டம் பண்ணலாம், ஆனால் தேவன் அவைகள் எல்லாவற்றையும் முறியடிக்க பண்ணி அதே இடத்திலே உங்களை கர்த்தர் ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துவார். So against you people or Satan can plan almighty things or plan to kill you or destroy you, but the Lord will be raising you in front of these people. ஆண்டவர் இந்த ஜனங்கள் பாபிலோனுக்கு அடிமைகளாக போவார்கள் என்று சொல்லி ஏற்கனவே தீர்க்கதரிசனம் உரைத்து விட்டார். So it was already been told that these people will be taken into captives. இந்த பாபிலோன் அந்த நாட்கள்ல பெரிய நகரம், ஒரு பெரிய பட்டணம். So if we see Babylon was one of the biggest country or biggest city in those days. பாபிலோன்னு சொன்னா எது நமக்கு ஞாபகத்துக்கு வரும்? What does come to your mind when we say Babylon? சொல்லுங்க. உங்களுக்கு ஏதாவது ஞாபகம் இருக்கா? நீங்க படிச்ச உங்க அகாடமிக்ல ஏதாவது ஒன்று ஞாபகம் இருக்கா? Is there anything coming to your mind when we say Babylon? பாபிலோனிய தொங்கு தோட்டம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? தொங்கு தோட்டம் இது ஒன் ஆஃப் த wonders of the world அந்த நாட்கள்ல. So there was one of the wonders of the world, அந்த நாட்கள்ல உலக அதிசயத்துல ஒன்றாக கருதப்பட்டது. இதை நேபுகாத் நேச்சார் அருமையாக இந்த பட்டணத்தை மிக பிரம்மாண்டமாக கட்டினான். So the Nebuchadnezzar is one of the king who made sure that the city is made beautiful. உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு
ஹிஸ்ட்ரி பேக்ரவுண்டை நான் சொல்லிட்டு இருக்கிறேன். இதை வச்சு தான் நம்ம இந்த வசனத்தை நம்ம தியானிக்க முடியும். So I'm going to tell you a bit of history. With that we are going to be meditating the word of God. அப்போ இந்த பாபிலோன் பட்டணத்தை, பாபிலோன் சாம்ராஜ்யத்தை அரசனாகிய நேபுகாத்நேச்சார் கட்டுகிறான். So Babylon was being built and made beautiful by the king Nebuchadnezzar. அந்த நாட்கள்ல எப்படி ஒரு பட்டணத்தை கட்டுவாங்க? In those days, how do you think they will build a city? சொல்லுங்களேன், உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? Do you know how they build a city? எப்படி அமைப்பாங்க, கட்டமைப்பாங்க? So how do they? எந்த ஒரு பட்டணமா இருந்தாலும் முதலாவது அதற்கு ஒரு நல்ல மதில் சுவர் கட்டுவாங்க வெளியில. So whichever city is that, they will first build a fencing. ஸோ கடந்த வார செய்திகளில் கூட கேட்டாலும் எரிகோவை குறித்து, எரிகோ மதிலை குறித்து, நம்ம ராகாபை குறித்து கேட்டபோது அந்த எரிகோ பட்டணத்தினுடைய மதில் சுவர்களை குறித்து தியானித்தோம். அதே போல தான் இந்த பாபிலோனுக்கும் பெரிய சுவர் இருந்தது. So in the last weeks we were meditating about the wall of Jericho. The same way Babylon also was having a wall as a fencing around the city. இந்த பாபிலோன் பட்டணத்தினுடைய சுவர் ஒரு சுவர் இல்ல, ரெண்டு சுவர் இருந்தது. So it was not only one wall, there were two walls. அதாவது இந்த பட்டணத்தை சுற்றிலும் வெளிப்புறத்தில் ஒரு சுவர், உட்புறத்தில் ஒரு சுவர், அதாவது கொஞ்சம் கேப் விட்டு இந்த ரெண்டுக்கு நடுவில் களிமண்ணால் நிரம்பி இருக்கும். So there were two walls, one is the outer wall, another one is the inner wall, and between these two walls there were clay filled around. இந்த வெளிப்புற சுவருக்கு வெளியில ஒரு அழகான நதி ஒன்று ஓடிக்கொண்டிருக்கும். அது என்னன்னு சொன்னா ஐப்ராத் நதி. So there was a beautiful river outside this wall which is called as Ibrat. யூப்ரட்டிஸ்னு சொல்றாங்கல்ல, அந்த நதி ஒன்று. இதை நேபுகாத்நேச்சாரே கட்டமைத்து வடிவமைத்தார். So Euphrates is the river which was outside the Babylon, and it seems that Nebuchadnezzar was the one who has modified and he made an arrangement for this river. நேபுகாத்நேச்சாருக்கு நல்ல, அதாவது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பண்ணக்கூடிய ஒரு நல்ல தாளந்தை கர்த்தர் கொடுத்திருந்தார். So God has given the talent of architectural works with Nebuchadnezzar. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவர் அந்த ஐப்ராத் நதியை எப்படி அவங்க அந்த தேசத்துக்கு, அந்த பட்டணத்துக்கு கொடுத்தாருன்னா, இவங்களை வைத்து, ஆட்களை வைத்து அந்த ஐப்ராத் நதியை இவங்க தன்னுடைய பாபிலோனுக்கு சுற்றிலும் உள்ளே கொண்டு வந்து அதற்கு ஒரு வாசலை வைத்து, அதே போல் அந்த நதி அந்த பட்டணத்தை சுற்றிலும் வெளியேறி மறுபடியும் கடலுக்கு போவதற்கு அதுக்கு ஒரு வாசலை வைத்திருந்தார்கள். So we see that Nebuchadnezzar made a plan, and he made that the river comes around the wall and then goes out of that place. நான் சொல்கிறது விளங்குதா உங்களுக்கு? இந்த ஐப்ராத் நதி இந்த பாபிலோனை சுற்றிலும் ஓட வேண்டும். அதே போல் அந்த சுவரை சுற்றி அடுத்து களிமண், அதுக்கப்புறம் ஒரு சுவர். So the water goes around the Babylon outer wall, and then there is a clay in between, and then an outer wall. இந்த சுவர் எவ்வளவு அடி உயரம் என்று சொன்னால் 300 அடி உயரம். And if you see how tall was this wall, is that it is 60 feet. அகலம் எவ்வளவுனா கிட்டத்தட்ட 80 feet சொல்றாங்க. And then the breadth was 80 feet. 80 அடி. கடந்த வாரங்களில் கேட்டோம்ல, ரதங்கள் ஓடக்கூடிய அளவிற்கு அகலமான சுவர்கள். அதே போல தான் இந்த பாபிலோனும் கட்டப்பட்டது. So like how the wall of Jericho was made in a way that the chariots can run, the same way these walls were also made. நீங்க இந்த பாபிலோனை நீங்க அப்படியே ஒரு இமேஜின் பண்ணிக்கொண்டே வாங்க. I want you to imagine along with me when we talk about அப்போ Babylon. இந்த சுவர் 4 புறத்திலும் கிட்டத்தட்ட 25 வெண்கல கதவுகளை உண்டாக்கியிருந்தார்கள். So if we see that they made copper bronze gates around the wall. 100 கதவுகள். Almost 100 doors were made. ஒரு திசைக்கு 25 கதவுகள். So for a direction it was 100 gates made. வெண்கல கதவுகள், அதற்கு நல்ல சக்தி வாய்ந்த இரும்பு தாழ்பாள்கள் அந்த கதவுகளிலே போடப்பட்டிருந்தது. So these gates were made with bronze, and it was having iron as a lock. இப்போ அதுக்கு பிறகு சகதியாய் நிறைந்த ஒரு தூரம் நிறைந்த ஒரு இடம், அதற்கு பின்பாடு உட்புற சுவர், அதற்கு பின்பாடு உள்ள பட்டணம். இந்த பட்டணத்தின் நடுவில் மையத்தில் ஒரு பெரிய உயரமான ஒரு கோபுரம் கட்டினார்கள். So after this gates there were clay, and after the clay there was inner wall, and then the city, and in mid of the city there was a tower built. இந்த சுவரை சுற்றிலும், வெளிப்புற சுவரை சுற்றிலும் சிங்கம், டிராகன், இப்படிப்பட்ட அனிமல்களை அவர்கள் செதுக்கி அந்த சுவர் மூலம் ஃபுல்லாக பதிக்கப்பட்டிருந்தார். So they had made sculptures out of the wall with making a picture of dragon and lion. அதே போல் இந்த
டவர்லையும் என்னன்னா மிக உயரமாக கட்டி அதுக்கு மேலாக ஒரு டெம்பிள் ரூம் ஒன்று கட்டினாங்க. அந்த டெம்பிள் ரூம் எப்படி இருக்குன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் தங்கம். So in this tower, on the top they built a temple, and inside the temple they were full of gold. அது அந்த கோல்டு வந்து எப்படின்னா சூரியன் அந்த இது மேலே விடும்போது பயங்கரமாக பிரகாசிக்கும். And this gold was made in a way that when the sun shines on it, it reflects brighter. அப்படியே பகலில் பார்க்கும்போது அந்த கோபுரம் வந்து அப்படியே ஒரு அக்கினியால் அப்படியே ஒரு தகன் தீ எரிகிறது போல ஒரு சூழல். So in the morning when we see that, when the sun is shining bright, it looks like a flaming tower. ஸோ இவ்வளவையும் உண்டாக்கி இவங்க எதுக்காக இதெல்லாம் செய்தாங்கன்னு சொன்னால், நாம தான் இந்த உலகத்திலே மிகவும் வலிமையானவர்கள் என்று சொல்லி. So they made all these things to show people that they are the mightiest people among the world. அங்கே இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே என்னன்னா, நம்மளை யாரும் வந்து முற்றுகை போட முடியாது, யாரும் வந்து நம்மளை தோற்கடிக்க முடியாது, யாரும் வந்து நம்மை ஆளுகை செய்ய முடியாது என்று சொல்லி. So they had a thought that no one can overcome them, no one can bring them to captive, and that was the thought they were having. யோசிச்சு பாருங்க, ஆறு ஓடுது, அவ்வளோ பெரிய உயரமான சுவர் இருக்கிறது, சகதி களிமண் இருக்கிறது, அதுக்கு பிற்பாடு அதே மாதிரி 300 அடி உயர சுவர் இருக்கிறது. இதெல்லாவற்றையும் தாண்டி ஒரு படை சீக்கிரத்தில் உள்ள போயிட முடியுமா? Just imagine, can any group can enter the city of Babylon, because it was made with an outer wall and then a clay inner wall and then the city. சூழ்நிலையை பார்த்தா எப்படி இருக்குது? Imagine how the situation is. சொல்லுங்க. இந்த ஊருக்குள்ள தான், பாபிலோனியாக்குள்ள தான் இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமைகளா அங்க இருக்கிறாங்க உள்ள. So in this kind of situation, in this city, the Israelites were taken into captive. இப்போ இதுல எப்படி இந்த ஜனங்கள் விடுதலையாக்கப்படுவார்கள்? So imagine how these people can be delivered from such a situation. இந்த ஜனங்கள் விடுதலையாக்கப்படுவது மாத்திரமல்ல, இவர்கள் எப்படி ஒரு வேறொரு சாம்ராஜ்யம் வந்து இந்த சாம்ராஜ்யத்தை முறியடிக்க முடியும்? So how can these people be delivered from Babylon, and how can someone from outside can come in and deliver them? முடியுமா? Is it possible? முடியுமா? எல்லாமே பிரம்மாண்டமா இருக்குது, எல்லாமே அறிவு சார்ந்து இருக்கிறது. அப்ப அவ்வளவு அறிவாக அந்த வாய்க்கால்கள், அந்த கேனல் கால்வாய்கள் எல்லாவற்றையும் உண்டாக்கின இந்த நபர்களை காட்டிலும் நல்ல ஒரு திறமை வாய்ந்த ஒரு அறிவு சார்ந்த ஒரு நபர் அந்த இடத்துல இருக்கணும். So we see that the Babylon was built very wisely, and everything in Babylon was made with a plan. So to capture Babylon or to overcome them, there should be someone more wiser than Babylonians. இந்த ஜனங்களுக்கு யாருமே உள்ள வர முடியாது. அப்படி வந்து நம்மை முற்றுகை போட்டாலும் இந்த இடத்துல அவங்க கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷத்திற்கு தேவையான உணவுகளை அவங்க எப்பவுமே சேமித்து வைத்து கொண்டே வந்தார்களாம். And if you see the Babylonians, they had made sure that they had saved enough of food for 20 years, even if someone comes and take them in captivity. அப்ப வேற இடத்துல இருந்து யார் வந்துட்டாலும் சரி, அட்லீஸ்ட் நமக்கு சாப்பிட்றதுக்கு சாப்பாடு இருக்கு, இந்த ஐப்ராத்தின் நதியினுடைய தண்ணீர் நமக்கு இருக்கிறது, இது இருந்தா போதும் நம்ம வாழ்ந்துடலாம்னு சொல்லி தன்னிடத்தில் உள்ளவைகளின் பேரில் அவர்கள் நம்பிக்கையுள்ளவர்களாக இருந்தார்கள். So they were having trust on whatever they had, because they had water and they had enough of food, so they thought that no one can come and take them away. இந்த நேபுகாத்நேச்சார் இவை எல்லாவற்றையும் செய்து அவன் எல்லாம் ஒரு வார்த்தை சொன்னான். உங்களுக்கு அது ஞாபகம் இருக்கா என்னன்னு தெரியல. So after doing everything, we see that Nebuchadnezzar said a word. Do you know what is that? ஞாபகம் இருக்கா? Does anyone remember? ஒரு நாள் அவன் உப்பரிக்கையில் நடந்து வந்து கொண்டிருந்த போது இந்த எல்லா அழகையும் பார்த்து, இது நான் கட்டின மகா பாபிலோன், என்னுடைய மகிமைக்காக கட்டினது என்று சொல்லி அவன் ஒரு வார்த்தை சொன்னான். So we see that Nebuchadnezzar, when he saw the beauty of Babylon, he said that these all are made by me, and they are made by mighty of whatever from my hands. இந்த அலங்காரங்கள் எல்லாமே ஒரு டெக்கரேஷனாக இல்லை, அது எல்லாமே ஒரு டிக்ளரேஷனாக அவனுடைய வாழ்க்கையில் இருந்தது. So these things were not made as a decoration, but then it was made as a declaration. நாங்கள் தான் இந்த பாரடைஸ்னால நாங்கள் தான் மனிதர்களாக உண்டாக்கி இருக்கிறோம், இது எங்களுடைய வல்லமையினால, இதுதான் எங்களுக்கு எப்பவும் நித்தியமாக இருக்கிறது என்று சொல்லி
எப்பவுமே அதை டிக்ளேர் பண்ணுற விதமாக அவருடைய எல்லா காரியங்களும் அமைந்திருந்தது. So they were thinking that everything that is made in Babylon was made by their hands and it was made in a mightier way. So they think that they are on top of everything. அவன் நினைத்தான் நாம பரதீசை இந்த பூமிக்கு கொண்டு வந்து விட்டோம் என்று சொல்லி. So he thought that he has brought the paradise down to the earth. இன்றைக்கும் ஒரு விதமான போதனை கூட்டம் சொல்லிட்டு தான் இருக்கிறாங்க. Even today there is a group of preachers speak about this. இந்த பூமி தான் பரதேசு. They say that the world is paradise. இந்த பூமியில தான் கர்த்தர் நம்மளை ஏதேன் தோட்டத்தை, இந்த பூமி தான் ஏதேன் தோட்டம், இந்த பூமி தான் பரதேசு, இதில் தான் நம்ம நல்லா வாழணும்னு சொல்லி ஒரு குரூப் இன்றைக்கும் போதகம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். So even today the fake group is saying that this world is paradise and this is the Eden and God has placed us in Eden. அப்போ யோசித்து பார்க்கலாம், இவ்வளவு காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. ஜனங்கள், அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த இடத்துல அடிமைகளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களால் தேவனை ஆராதிக்க முடியவில்லை 70 வருடங்கள். So when we see about this, that Israelites were been in Babylon for almost 70 years and they did not worship God. இவங்க எப்பவுமே தேவாலயத்துக்கு போய் தான் ஆராதனை செய்கிறவர்கள். Those are people who goes to the church and pray. ஆனா இந்த பாபிலோன் பட்டணத்துக்கு உள்ள எப்பயுமே அந்த எல்லா வீதிகளிலும் சரி ஏதாவது ஒரு விக்கிரகங்கள், அவர்கள் கிட்டத்தட்ட நூற்றுக்கணக்கான விக்கிரகங்களை வணங்கி கொண்டிருந்தார்கள். ஒவ்வொரு விக்கிரகங்களும் வீதிகளுக்குள்ள உலா போய் கொண்டே இருக்கும். நல்ல ஸ்மோக் போட்டுட்டே இருப்பாங்க, இசை வாசித்து கொண்டே இருப்பார்கள். So if we see Babylon has idols in every streets, and these idols were taken around the streets and it was full of incense and they were worshipping those idols. இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் தேவாலயத்தில் போய் தேவனை தொழுது கொள்ள முடியவில்லையே என்று சொல்லி அந்த இடத்துல உணர்ந்தார்கள். So Israelites were understanding that they couldn't go to the temple and worship God at that point. அவங்களால ஒண்ணுமே செய்ய முடியல. They had nothing to do there. அவங்களுக்கு வேலைகளை பார்க்குறாங்க, தேவனை தொழுது கொள்ள முடியவில்லை, அவரை பாட முடியவில்லை, இப்படி பலவிதமான வேதனைகளினூடாய் கடந்து போய் கொண்டிருந்தார்கள். So they were in lots of suffering, that they were continuously working and they did not get a chance to worship God. இதை எப்படி சொல்லலாம் என்று சொன்னால், சங்கீதம் 137 திருப்பிக் கொள்ளுங்களேன். Turn with me to Psalms chapter 137. ஒரு சிறிய சங்கீதம். Psalms 137 137. 7வது சங்கீதம். இந்த ஜனங்கள் பாடுறாங்க, பாபிலோன் ஆறுகள் அருகே நாங்கள் உட்கார்ந்து அங்கே சீயோனை நினைத்து அழுதோம். அதன் நடுவில் இருக்கும் அலரி செடிகளின் மேல் எங்கள் கிண்ணறங்களை தூக்கி வைத்தோம். எங்களை சிறைப்பிடித்தவர்கள் அங்கே எங்கள் பாடல்களையும் எங்களை பாழாக்கினவர்கள் மங்கள கீதத்தையும் விரும்பி சீயோனின் பாட்டுகளில் சிலதை எங்களுக்கு பாடுங்கள் என்று சொன்னார்கள். கர்த்தரின் பாட்டை அந்நிய தேசத்தில் நாங்கள் பாடுவது எப்படி? எருசலேமே, நான் உன்னை மறந்தால் என் வலதுகை தன் தொழிலை மறப்பதாக. ஆங்கிலத்தில் வாசிங்க. So verse 7 onwards. Remember, O Lord, against the son of Edom, the day of Jerusalem, who said, raise it to its very foundation, O daughter of Babylon, who art to be destroyed. Happy to the one who repays you as you have served us. Happy to the one who takes and dashes your little ones against the rock. இந்த அடிமைத்தனத்தில் இருந்தபோது இவர்கள் பாடின சங்கீதம் தான் இது. So when they were in this captive, those times they sang this. இவங்களுக்கு அப்பதான் ஞாபகம் வருது, கர்த்தரின் பாட்டை நாங்கள் அந்நிய தேசத்தில் பாடுவது எப்படி என்று சொல்லி. So only in this time they were remember that how to sing the word of God when they are in another place. அப்பதான் அவங்களுக்கு உணர்வு வருது, எருசலேமே, நான் உன்னை மறந்தால் என் வலதுகை தன் தொழிலை மறப்பதாக. So only then that they were remembering that, oh Jerusalem, let my right hand forget its skill. அப்போ இந்த இடத்துல அவங்க எவ்வளவு வேதனையினூடாய் அவர்கள் கடந்து போயிருந்திருப்பார்கள், எவ்வளவு கடினமான சூழ்நிலையில் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருந்திருப்பார்கள். 70 வருடங்கள் ஒவ்வொரு நாளும் கண்ணீரால் வாழ்ந்த ஒரு வாழ்க்கை. So in those days they were having a lot of suffering. For almost 70 years they were in this suffering and they were having a cryful years. ஆனால் கர்த்தர் ஒரு நேரத்தை நிர்ணயித்து வைத்திருந்தார். But then the Lord has kept a day for them and a time for them இந்த ஜனங்களை விடுதலையாக்கும்படிக்கு. to deliver these people. இப்ப கோரேசுக்கு வருவோம். So let's go back to Cyrus. இப்ப கோரேசின் இடத்துல ஆண்டவர் என்ன சொல்றாரு? 45வது வசனத்தை, 45வது அதிகாரத்தில் முதல் வசனத்தை வாசிக்கலாம். So let's take Isaiah chapter 45 verse 1.
ஆ ராஜாக்களின் இடைக்கட்டுகளை அவிழ்க்கும்படிக்கும் அவனுக்கு முன்பாக வாசல்கள் பூட்டப்படாதிருக்க கதவுகளை திறந்து வைக்கும்படிக்கும் அவனை பார்த்து அவன் வலது கையை பிடித்துக் கொண்டு அவனுக்கு சொல்லினார். அவனை பார்த்து அவனுடைய வலது கையை பிடித்து கொண்டு கர்த்தர் அவனுக்கு சொல்லுகிறதாவது, இந்த கோரேசு தேவனால் அபிஷேகம் பண்ணப்படுகிறான். அபிஷேகம் பண்ணப்படுகிற அந்த நேரத்தில் தான் கர்த்தருடைய கிரியை அந்த இடத்துல உண்டாகிறதை நம்ம பார்க்கிறோம். So this man Cyrus was being anointed by the Lord, and when he was anointed, we can see the works of the Lord there. இந்த பெர்சியா என்பது ரொம்ப பெரிய சாம்ராஜ்யம் அல்ல அந்த நாட்கள்ல. So கோரேஸ் வருவதற்கு முன்பாக, So Persian kingdom was not a huge one. கோரேசுக்கு முன்பாக, in front of Cyrus. அப்ப கோரேஸ் எழும்பும்போது அவனுக்கு இந்த பாபிலோனை எப்படியாவது முறியடிக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு ஏவுதலை ஆவியானவர் கொடுக்கிறார். So when Cyrus was raised up, the Holy Spirit gave him a feeling that he has to overcome Babylon. இவன் பிறப்பால் எப்படிப்பட்டவனா இருந்தான்? So how was he when he was born? சொல்லுங்க. ராஜாவா இருந்தாலும் மனிதனால் கொலை செய்யப்பட வேண்டும் என்று சொல்லி நிர்ணயிக்கப்பட்ட ஒரு மனுஷன். So even though he was born in a royal family, he was being planned to kill. இந்த உலகத்திலேயே வாழக்கூடாது என்று முடிவு பண்ணின ஒரு சமுதாயத்தின் மத்தியிலே வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு மனுஷன். So he was a man who was living among the people who were planning to kill him. யோசிச்சு பார்க்கலாமே, ஒருவேளை நமக்கு எதிராக அப்படி யாராவது ஒருத்தவங்க நினைச்சிருப்பாங்கன்னா நம்ம எவ்வளவு ஒரு ஸ்ட்ரெஸ்ஸில் நம்முடைய வாழ்க்கை போய் கொண்டிருந்திருக்கும். அவங்கள பார்க்கும்போதெல்லாம் அந்த எண்ணம் வரும் தானே. Just imagine if someone has done that for you, how stressful you would have felt. அவங்கள பார்க்கும்போது சந்தோஷமாக நம்ம அவங்கள்ட்ட போய் பேச முடியுமா? Do you think we can talk with them without any thoughts? பார்க்கும்போதெல்லாம் என்ன ஞாபகம் வரும்? நீ என்ன கொலை செய்ய வேண்டும் என்று சொல்லி நினைத்தவன் தானே, நினைத்தவள் தானே என்று சொல்லி. So every time when we see that person, we will have the thought that you are the one who were planning to kill me and destroy me. ஆனால் கர்த்தருடைய அபிஷேகம் ஒரு மனிதனுக்குள்ள வரும்போது இவை எல்லாவற்றையும் மாற்றி வெற்றி சிறக்க பண்ணுகிறவர் நம்முடைய ஆண்டவர். ஹல்லேலூயா. But then when an anointing of the Holy Spirit comes in, we forget that and then we make sure that a banner is raised. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில எதுவுமே இல்லாததை போல ஒரு வெறுமையோடு கூட நீங்க உணர்ந்து கொண்டிருக்கிறீர்களா? So today in your life, are you thinking that you don't have anything and you are left alone? கர்த்தருடைய அபிஷேகத்தை நீங்க நம்புங்க. So believe in the anointing of the Holy Spirit. கர்த்தருடைய வல்லமையை நீங்கள் விசுவாசியுங்கள். Believe the strength and the power of God. அப்போ இந்த கோரேசை கர்த்தர் எழுப்பும்போது அவன் என்ன செய்கிறான்? பெர்சியாவினுடைய ஒரு மன்னனுடைய குடும்பத்தில் பிறந்தவனாய் இருந்தாலும் இவனால தனியா அதை மேற்கொள்ள முடியாது என்று சொல்லி அவன் தரியு என்று சொல்லுகிற ஒரு ராஜாவோடு அவன் சேர்ந்து தரியு சாம்ராஜ்யத்தோடு அவன் என்ன செய்கிறான்? இணைந்து இந்த பாபிலோனை அவர்கள் முறியடிக்கும்படி அவர்கள் ஒன்றாக புறப்பட்டு போகிறார்கள். So though he was brought up in a Persian family, he was thinking that it's not enough that he alone fights against Babylon. So he gets accompanied with another king from Darius, and they both are going against Babylon now. நான் சுருக்கமாக சொல்கிறேன், யோசிச்சு பாருங்க. இப்போ இந்த பாபிலோன் சிட்டியை நீங்கள் அப்படியே உங்கள் இமேஜினுக்கு உங்கள் பிக்சருக்கு முன்னாடி கொண்டு வாங்க. அதே போல் இப்போ இந்த படைகள் இங்கே வந்து நிற்கிது. இப்போ இங்கே வரும்போது இவங்க பார்க்குறாங்க, இவ்வளவு நதியில் தண்ணீர்கள் ஓடிக்கொண்டிருக்கிறது, இவ்வளவு உயரமான சுவர் இருக்கிறது, இது என்ன பண்ணலாம்? So just I want you all to imagine that the city of Babylon with all the things that I've told earlier is in front, and against that the people of Cyrus is coming to fight against Babylon. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், கர்த்தருடைய அபிஷேகம் உங்களோடு கூட இருக்குமே ஆனால் உங்களை வெற்றி சிறக்க பண்ணுவதற்கு தேவன் உங்களுக்கு கூட ஆட்களை எழுப்பி தருவார். So I'm telling you today that if the Lord wants to lift up your banner, he will give people to you to lift you up. உங்களுக்காக காரியங்களை செய்யும்படி கர்த்தர் உங்களுடனே கூட மனிதர்களை அனுப்புவார். The Lord will send people to you to lift you up. விசுவாசிக்கிறீங்களா? Do you believe? இப்போ இவ்வளவு அறிவாக இந்த பட்டணத்தை உண்டாக்கின இந்த மனுஷரிடத்தில் இவங்க எல்லாரும் வந்து பார்க்குறாங்க. அப்போ பார்க்கும்போது இந்த ராஜாக்களுடைய டீமில் இருந்த அந்த வல்லுநர்கள் எல்லாம் கண்டுபிடிக்கிறாங்க. கர்த்தர் அந்த நேரத்தில் அவங்களுக்கு அந்த அறிவை கொடுக்கிறார், ஞானத்தை கொடுக்கிறார். ஞானத்தை கொடுத்த போது முதலாவது அவர்கள் எண்ணியது இந்த தண்ணீரை திசை திருப்ப வேண்டும் என்று சொல்லி.
So when they come against the Babylon, God has given them the wisdom, and He made them to see that the river. So they made a decision to turn the river away from them. அப்போ ஒரு பக்கம் தண்ணி உள்ள வருவதற்கு ஒரு வாசல் இருக்கிறது, அது உள்ள போய் சுற்றி கடலுக்கு போவதற்கு 2 வாசல்கள் இருக்கிறது. So there is 2 ways that the water can enter inside the Babylon city and then comes out of Babylon city. அதே போல சுவரினுடைய 4 திசைகளிலும் கிட்டத்தட்ட எல்லாம் சேர்த்து 100 வெண்கல கதவுகள் இருக்கிறது. And then if we see in all 4 direction, almost 100 bronze gates were there. இப்போ இந்த கோரேசனுடைய படைகள் என்னால் என்ன செய்றாங்க அப்படின்னா, முதல்ல இந்த தண்ணியை திசை திருப்ப வேண்டும் என்று சொல்லி, இந்த தண்ணி எங்க உள்ள வருதோ அந்த இடத்துல அநேக பள்ளமான வழிகளை கண்டுபிடித்து ஏரிகளை வெட்டி வழி வாசல்களை உண்டாக்கி அந்த தண்ணீரை திசை திருப்ப ஆரம்பிக்கிறார்கள். And now the Cyrus team, they plan to change the direction of water flowing into Babylon. So they started digging up and then they started to turn it to another way. இப்போ தண்ணீர் உள்ள வருவது நின்றுச்சு, திசை மாறி போய்விட்டது, தண்ணீர் எல்லாம் வற்றி போக ஆரம்பிக்கிறது. So now the water entry was stopped and then the whole river was being dried up. உள்ள போன தண்ணி வெளியே வர்ற வரைக்கும் அந்த தண்ணீர் எல்லாம் வற்றி அந்த இடங்கள் அவர்கள் உள்ள போவதற்கு எல்லாமே காரியம் சாதகமாக நடந்து கொண்டிருக்கிறது. So now the water has been dried up and the river bed was ready to make sure that they can enter through that. கர்த்தர் தம்முடைய வார்த்தையை நிறைவேற்றுவதற்கு எப்படியெல்லாம் அவர் கிரியை செய்கிறார் என்பதை பாருங்கள். Just see how the Lord is working to make sure that the promises are being kept up. இவங்க இதெல்லாம் எப்போ செய்கிறாங்கன்னு சொன்னால், வந்து அதை திட்டமிட்டு அதை ஒரு நாள் ராத்திரியிலே அதை செய்ய வேண்டும் என்று சொல்லி இந்த காரியங்களை எல்லாவற்றையும் செய்து கொண்டிருக்கிறார்கள். So they are doing all this work by planning in one night. கர்த்தருடைய தீர்க்க தரிசனம் நிறைவேறுகிற அந்த ராத்திரி வேளை அது. So that is the night where the Lord's word has to be completed. ஸோ இந்த வார்த்தை எப்படி நிறைவேறுகிறது என்று சொன்னால், தானியேல் புஸ்தகம் 5வது அதிகாரத்துக்கு நேராக திருப்புங்க. Let's turn to Daniel chapter 5. தானியேல் 5வது அதிகாரம், Daniel chapter 5, முதல் 2 வசனங்கள். first 2 verses. பெல்ஷாத்சார் என்னும் ராஜா தன் பிரபுக்களில் 1000 பேருக்கு ஒரு பெரிய விருந்து செய்து அந்த 1000 பேருக்கு முன்பாக திராட்சரசம் குடித்தான். பெல்ஷாத்சார் திராட்சரசத்தை ருசித்துக் கொண்டிருக்கையில் அவன் தன் தகப்பனாகிய நேபுகாத்நேச்சார் எருசலேம் தேவாலயத்திலிருந்து கொண்டு வந்த பொன் வெள்ளி பாத்திரங்களில் ராஜாவாகிய தானும் தன் பிரபுக்களும் தன் மனைவிகளும் தன் வைப்பாட்டிகளும் குடிக்கிறதற்காக அவைகளை கொண்டு வரும்படி கட்டளையிட்டான். Belshazzar the king made a great feast for 1,000 of his lords and drank wine in the presence of those 1,000. While he tasted the wine, Belshazzar gave the command to bring the gold and the silver vessels which his father Nebuchadnezzar had taken from the temple which had been in Jerusalem, that the king and his lords, his wives and his concubines might drink from them. இதை நான் உங்களுக்கு சுருக்கமாக சொல்லி கொண்டு போகிறேன். நேபுகாத்நேச்சாருடைய மகன்தான் பெல்ஷாத்சார். இந்த நேபுகாத்நேச்சார் 3 முறை எருசலேமை நோக்கி படையெடுக்கிறான். So Belshazzar is the son of Nebuchadnezzar, and he was going for a war almost 3 times against Babylon. அவன் 3 முறை போன போது 2 முறை ஜனங்களை சிறைப்பிடித்து கொண்டு வந்தான், ராஜாக்களை சிறைப்பிடித்து கொண்டு வந்தான். 3வது முறை வந்தபோது எருசலேம் தேவாலயத்தை முற்றிலுமாக சுட்டெரித்து அங்கு தேவாலயத்தில் இருந்த எல்லா எல்லா அந்த எக்யூப்மெண்ட்ஸ் பாத்திரங்கள் எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு பாபிலோனுக்கு வந்துட்டாங்க. So they went against the Israelites, and when they went for the first time they taken the things from there, and then slowly on the 3rd time they took everything into captive and they brought everything from Israel to Babylon. So இந்த எடுத்துக்கொண்டு வந்த அந்த பொற்பாத்திரங்கள் எல்லாவற்றையும் இந்த பெல்ஷாத்சார் என்ன சொல்றான், கொண்டு வர சொல்லி தேவனுக்கு ஆராதனை செய்ய வேண்டிய பாத்திரங்கள் எல்லாவற்றையும் தங்களுடைய சுய மகிமைக்காக தங்களுடைய தேவனை உயர்த்தும்படிக்கு இவர்கள் என்ன செய்கிறார்கள், அதில் மதுவை ஊற்றி குடிக்கிறார்.
So what Belshazzar says is that he commands to his people to bring those gold and silver vessels which was brought from Israel and which was used to worship God. Now he asks his people to pour wine in it, and then he is getting them. அதே 5வது அதிகாரம் 4வது வசனம் சொல்லுகிறது, அவர்கள் திராட்சரசம் குடித்து பொன்னும் வெள்ளியும் வெண்கலமும் இரும்பும் மரமும் கல்லுமாகிய தேவர்களை புகழ்ந்தார்கள். In the same chapter, verse 4 says, they drank wine and praised the gods of gold and silver, bronze and iron, wood and stone. இந்த ராத்திரியில தான் கோரேசு, தரியு இவங்க எல்லாரும் என்ன செய்றாங்க? பாபிலோனுக்கு உள்ள வருகிறார்கள். So on that same night is when Cyrus and Darius comes into Babylon. பாரம்பரியம் சொல்லுகிறது, இவர்கள் படையெடுக்க போன போது ஒரு கிரீக் ரைட்டர், அவருடைய பேர் மறந்துருச்சு, நோட் பண்ண வச்சேன் மறந்துருச்சு. அந்த கிரீக் ரைட்டர் சொல்றாராம், இவர்கள் எல்லாரும் வந்து எந்த போராட்டம் இன்றி இவர்கள் பாபிலோனை சிறைபிடித்தார்கள் என்று சொல்லி. So there was a Greek writer who has written in this traditional book that during Cyrus and Darius came in when they all were drunken, and they had captive this Babylon without any fight. அப்போ அந்த ராத்திரியில் அவர்கள் நடந்து வந்து பாபிலோனை சிறைப்பிடித்து போகிறார்கள். எப்படி என்று சொன்னால், இந்த தண்ணி உள்ள வந்த இடத்துல ஒரு கூட்டம், தண்ணி வெளியே போன வாசல் இடத்துல ஒரு கூட்டம், இந்த 2 கூட்டமும் 2 வழியாக உள்ளே நடந்து போய் அந்த ஜனங்களை சிறைப்பிடித்து அந்த பட்டணத்தை முற்றுகை போடுகிறார்கள். So we see that there is one group entering through the way that the river was entering, and the other group entered through the way the river was flowing out, and then they slowly came into the middle of the city and took them into captive. இவர்களுக்காக, இந்த ஜனங்களை விடுதலையாக்க வேண்டும் என்பதற்காக கர்த்தர் செய்த கிரியை பாருங்க. Just see the work of God to deliver these people from the hands of Babylon. God has done these things. இந்த ஒரு வார்த்தையை சொல்வதற்கு தான் உங்களுக்கு நான் இவ்வளவு தூரம் டிஸ்கிரைப் பண்ணியிருக்கிறேன். And to tell these words, I have described the whole story. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ ஏசாயா 45வது அதிகாரம் 3வது வசனத்துக்கு வந்தோம் என்று சொன்னால், ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன், உன்னை பெயர் சொல்லி அழைக்கிற இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் நானே என்று நீ அறியும்படிக்கு வெண்கல கதவுகளை உடைத்து இரும்பு தாழ்பால்களை முறித்து அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையல்களையும் உனக்கு கொடுப்பேன். நான் என் தாசனாகிய யாக்கோபின் நிமித்தமும் நான் தெரிந்து கொண்ட இஸ்ரவேலின் நிமித்தமும் நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்து நீ என்னை அறியாதிருந்தும் உனக்கு நாமம் தரித்தேன். நானே கர்த்தர், வேறொருவர் இல்லை, என்னை தவிர வேறே தேவன் இல்லை. ஹல்லேலூயா. And that's when the verses says that I will go before you and make the crooked place straight. I will break in pieces the gates of bronze and cut the bars of iron. I will give you the treasures of the darkness and hidden riches of secret places, that you may know that I, the Lord, who call you by your name, I am the God of Israel, for Jacob my servant's sake and Israel my elect. I have even called you by your name, and I have named you, though you have not known me. I am the Lord, and there is no other. There is no God besides me. இப்போ உங்களுக்கு விளங்குதா? வெண்கல கதவுகளை உடைத்து இரும்பு தாழ்பால்களை முறித்து அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்கள், அப்போ அவனுடைய சாம்ராஜ்யத்தில் இருந்த எல்லா பொக்கிஷங்கள். இன்னொரு இடத்துல ஒரு ட்ரெடிஷன் சொல்கிறாங்க, அது ஒரு சிலர் இருக்குன்னு சொல்கிறாங்க, இல்லை அது இல்லாமல் இருக்கலாம்னு சொல்கிறாங்க. என்னென்னா, இவங்க இந்த நதியை கட்டுனாங்க பார்த்தீங்களா, இந்த நதியை கட்டின அந்த சுவர்களுக்கு உள்ளேயும் அவர்கள் புதையல்களை வைத்திருந்தார்கள் என்று சொல்லி இவை எல்லாவற்றையும் கர்த்தர் கோரேசுக்கு கொடுத்தார். And that's how God gave everything to Cyrus, as the word says that they broke the gates of bronzes into pieces, cut the bars of iron, and they had got the treasures of darkness and the riches of secret places. And the same way, it seems that they had some treasures in the riverbed as well. ஐயோ, என்னுடைய வாழ்க்கையில் இது இன்னும் நடக்கலையே, இன்னும் கதவு பூட்டப்பட்ட சூழ்நிலையாகவே இருக்கிறதே, தேவன் கிரியை செய்ய முடியாதபடி சூழ்நிலையாகவே இருக்கிறதே என்று சொல்லி நீங்கள் நினைக்கிறீங்களா? கர்த்தருடைய அபிஷேகத்தை நீங்கள் நம்புங்க. So if you are thinking that, oh, there is no way that I can be delivered, and you feel that there is no way that anyone can help you or deliver you, I am telling you that the anointing of the Lord will get you out. கர்த்தருடைய அபிஷேகம், அதைத்தான் 45வது அதிகாரத்தில் முதல் வசனத்தில் பார்க்கிறோம். கர்த்தராகிய நான் அபிஷேகம் பண்ணின
கோரேசுக்கு முன்பாக. So anointing of the Lord is the main thing. So in verse 1 it says, "Thus says the Lord of his anointed to Cyrus, whose right hand I have held." கர்த்தருடைய அபிஷேகம் ஒரு தேவனுடைய நாமத்தை அறியாத ஒருவனையே அபிஷேகம் பண்ணி அவன் மூலமாக அற்புதங்களை செய்ய முடியுமே. ஆனால் கர்த்தரை நம்புகிற, கர்த்தரை விசுவாசிக்கிற உங்களுக்கும் எனக்கும் அது எவ்வளவு வல்லமை உள்ளதாக இருக்கும் என்பதை நீங்களும் நானும் அறிந்து வைத்திருக்க வேண்டும். So you and me have to know that if the Lord, the person who doesn't know the Lord is being anointed by the Lord and done great things, imagine how God can do things among you. அதுதான் ஆண்டவர் சொல்றாரு 4வது வசனத்துல, நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்து நீ என்னை அறியாதிருந்தும் உனக்கு நாமம் தரித்தேன். And that's why we see in verse 4 it says, "I have named you, though you have not known me, and I am the Lord and there is no other." அந்த 44வது அதிகாரத்தினுடைய பின்பகுதியில் இருக்கிற சில வசனங்களை நீங்கள் வாசித்து பார்த்தாலும் 45வது அதிகாரத்தில் இருக்கிற வசனங்கள் எல்லாவற்றை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கனாலும் அநேக இடத்துல கர்த்தர் சொல்லியிருப்பார், கர்த்தராகிய நான் கர்த்தர், நான் தான் கர்த்தர், கர்த்தர் நானே அப்படின்னு சொல்லி பல இடங்களில் கர்த்தர் இந்த வார்த்தையை சொல்லியிருப்பார். So if you see the last few verses from chapter 44 and the beginning of chapter 45, God has repeatedly said that I am the Lord, I am your God. இப்போ இந்த கோரேசை வைத்து கர்த்தர் இந்த ஜனங்கள் எல்லாவற்றையும் விடுதலையாக்கி விட்டார். So now we see that the Lord has delivered these people through Cyrus. இவங்க உள்ள போய் இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் இவங்க தான் அந்த பட்டணத்துக்கு அதிகாரியாகவே மாறிவிட்டார்கள். So we see that they went into Babylon and they delivered Israelites and they became the ruler of Babylon. இப்போ இந்த கோரேஸ் தான் ஒரு மிகப்பெரிய ஒரு பேரரசனாக எழும்பி இருக்கிறான். And now we see that Cyrus was raised up as a very mighty king. நம்ம இந்த இடத்துல கோரேஸ் அப்படின்னு தான் பார்க்குறோம், தரியு அப்படின்னு தான் பார்க்குறோம். ஆங்கிலத்தில் சொல்லும்போது, ஹிஸ்ட்ரியில் பார்க்கும்போது அவங்க பேருக்கு பக்கத்தில் கிரேட்னு போட்டிருக்கு. So here we see that they have written Cyrus and Darius just like that, but then in the history it says the king Darius, the great king Darius and the great king Cyrus. எஸ்தர் புஸ்தகத்தில் முதல் அதிகாரத்தில் என்ன வாசிக்கிறோம்? What do we read in Esther chapter 1? முதல் அதிகாரம் முதல் வசனம். Esther chapter 1 verse 1. போதும். இந்து தேசம் முதல் எத்தியோப்பியா தேசம் வரைக்கும் கிட்டத்தட்ட எத்தனை நாடுகள்? 127 நாடுகள். 127 நாடுகளுக்கும் ஒரு பேரரசனாக இந்த கோரேசை கர்த்தர் அபிஷேகம் பண்ணி எழுப்பினார். இன்றைக்கும் கர்த்தருடைய வல்லமை எல்லா எதிரியான சூழ்ச்சிகளை முறியடித்து நம்மை ஜெயிக்கும்படி கர்த்தருடைய அபிஷேகம் நமக்கு கிரியை செய்யும். So we see that the Lord has raised Cyrus in front of these people. The same way God will raise us. யோசிச்சு பாருங்க, 70 வருஷம் கண்ணீரின் பாதை. Imagine there were 70 years of tears. ஆண்டவர் சொல்லிட்டார் 70 வருஷமா அவங்க சிறைப்பட்டு போயிடுவாங்க, அவங்களுக்கு அடிமைகளாக இருப்பாங்கன்னு சொல்லிட்டு. அந்த 70 வருஷத்தில் எத்தனை பேர் உயிர் வாழ்ந்திருப்பாங்க, அந்த 70 இயர்ஸும் எத்தனை பேர் சர்வை பண்ணியிருப்பாங்கன்னு தெரியாது, எத்தனை பேர் மரித்து போயிருப்பாங்கன்னு தெரியாது. ஆனால் அத்தனை பேருக்கும் என்ன நிலைமை வந்திருக்கும்? என்றைக்கு நம்ம விடுதலை ஆகும், என்றைக்கு இந்த அற்புதம் நடக்கும் என்று சொல்லி எதிர்பார்த்து கொண்டே இருந்திருப்பார்கள். So it was almost 70 years that there were many people who survived the 70 years and passed away from the 70 years, but everyone was having the same thought that who will deliver them and when will that day come. எதுவுமே நடக்காதது போல இருந்திருக்கலாம். ஆனால் கர்த்தருடைய அபிஷேகம், அவருடைய வல்லமை, அவருடைய வார்த்தை ரெண்டும் சேரும்போது நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தர் பெரிய அற்புதங்களை செய்வார். They would have felt that there is nothing happening, but then when the anointing of the Lord and the word of God comes in place, everything will happen. இந்த கோரேஸ் கொல்லப்படுவதற்கு ஆயத்தம் பண்ணப்பட்டவன். So Cyrus was being planned to be killed when he was born. நேரம் வந்தது, தம்முடைய ஜனங்களை விடுதலையாக்கினார். But then the time has come and then he delivered his people. இவன் இந்த ஜனங்களை விடுதலையாக்கி அவர்களை மறுபடியும் எருசலேமுக்கு போனபோது அவன் போன முதல் வருடத்திலேயே தேவாலயத்தை கட்டுவதற்குண்டான எல்லா காரியங்களையும் அவன் செய்து கொடுத்தான் அந்த மக்களுக்கு. So when these people were delivered from Babylon and went into Israel, the same year, within a year, they were planning to build the church for the Lord, and Cyrus was the one who was in the planning. எஸ்ரா புஸ்தகம் முதலாவது அதிகாரத்தில் முதலாவது வசனம், 2வது வசனம்.
ஒருவர் வாசியுங்கள் சீக்கிரமாக. எரேமியாவின் வாயினாலே ஆ கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும்படி ம் பெர்சியாவின் ராஜாவாகிய ஆ கோரேசுடைய முதலாம் வருஷத்திலே ம் கர்த்தர் பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேசின் ஆவியை ஏவினதினாலே ஆ ம் பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தர் பூமியின் ராஜ்யங்களை எல்லாம் எனக்கு தந்தருளி யூதாவில் உள்ள எருசலேமிலே தமக்கு ஆலயத்தை கட்டும்படி எனக்கு கட்டளையிட்டிருக்கிறார். ஹல்லேலூயா. பரலோகத்தின் தேவனானவர் யாருக்கு கட்டளையிடுகிறாரு? கோரேசுக்கு. அவன் ஆட்சி பொறுப்பேற்ற முதல் வருடத்திலேயே கர்த்தர் தம்முடைய வார்த்தையை நிறைவேற்றுகிறார். ஹல்லேலூயா. So we see that Cyrus was being commanded by the God to build him a church, and he is receiving a commandment from the Lord himself. எதனால? கர்த்தருடைய ஆவியை கோரேசுக்கு ஏவப்பட்டது. And it is because that the anointing of God was on Cyrus and he listened to the Lord. நீங்க கர்த்தருடைய ஆவியை, பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகத்தை, வல்லமையை நீங்கள் விசுவாசிப்பீர்களே ஆனால் ஏற்ற நேரத்திலே உங்களுக்காக அந்த வல்லமை கிரியை செய்யும். So if you have faith in the Holy Spirit and the anointing of the Holy Spirit, at the right time the works will be done. நடக்க முடியாததை கர்த்தருடைய வார்த்தையும் வல்லமையும் செய்து முடிக்கும். So even if it is something that cannot happen, the word of God and anointing of God will make it happen. செய்வது அவருடைய வேலையை, விசுவாசிப்பது நம்முடைய வேலை. And to do is his work, and to have faith is our work. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏதோ வாழ்ந்தோம் இந்த உலகத்தில், ஏதோ நம்ம உழைத்தோம், சாப்பிட்டோம், அதை செய்தோம், இதை செய்தோம் என்று இராதபடிக்கு தேவன் என்னை அழைத்திருக்கிறார். என்னை பெயர் சொல்லி அழைத்தார். என்னை எதற்காக அழைத்தார்? என்னையும் என் குடும்பத்தையும் என் சந்ததியையும் ஆசீர்வதித்து இந்த தேசத்திலே பிறருக்கு ஆசீர்வாதமாக வாழும்படி என்னை அழைத்த தேவன் தம்முடைய வார்த்தையை என்னுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய குடும்பத்திலும் அவர் நிறைவேற்ற வல்லமை உள்ளவராக இருக்கிறார் என்று சொல்லி விசுவாசிக்கும் போது இந்த அற்புதத்தை நீங்கள் நானும் பார்க்க முடியும். So we shouldn't be thinking that for no sake we are born in the world. Instead, we have to have the faith that the Lord has brought us into this world. He will bless us, He will anoint us, and He will make sure that He is fulfilling all His promises in our lives. 70 வருஷம் பாடு. There was 70 years of suffering. 70 வருடம் கண்ணீர் கவலையிலே நிறைந்த ஒரு வாழ்க்கை. So they were filled with so much of worriness and sadness for 70 years. இந்த சூழ்நிலையில கர்த்தர் ஒரு மீட்பரை எழுப்பினார். In those times the Lord has raised up a deliverer. ஒரு மேய்ப்பனை எழுப்பினார். He raised up a shepherd. ஆண்டவரே சொல்றாரு அவன் என் மேய்ப்பன் என்று சொல்லி. So the Lord himself says that he is the shepherd. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ யோசிச்சு பாருங்க, குழந்தை பிறந்துருச்சு, அவனை கொல்றதுக்கு எல்லாம் நடந்துருச்சு, ஆனால் அவன் சாகலை. நேரம் வருகிறது, காலம் வருகிறது, இஸ்ரவேல் ஜனங்களை என்ன செய்கிறான்? விடுதலையாக்கி அவர்களை மீட்டு மறுபடியுமாக தம்முடைய ஸ்தானத்திலே கொண்டு வந்து நிலைநிறுத்துகிறார். So just imagine that he was born and they were planning to kill him, but then he escaped from the death and he came back to the kingdom again, and he went into Babylon, delivered the people and brought them to the Israel, and there he is fulfilling the promises of God, and he is helping in building the church for the Lord. இதெல்லாம் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தானே. இன்றைக்கு நான் இயேசுவை விசுவாசிக்கிறேனே, எனக்கு என்ன நடக்கும்? So these things were happened for Israelites, and I am not an Israelite, so what will happen in my life? You will be having that question. யோசிக்கிறீங்களா? இந்த Do you have கேள்வி that உங்களுக்கு question? வருதா? இந்த கேள்வி உங்க மனசுல எழும்புதா? Do you have this question in your heart? ஒரு வசனத்தை வாசித்து நம்ம முடிக்கலாம். 1 பேதுருவின் புஸ்தகம் 5வது அதிகாரம் 10வது வசனம். 1 Peter chapter 5 verse 10. சீக்கிரமாய் வாசிங்க. கிறிஸ்து இயேசுவுக்குள் ஆ நம்மை தமது நித்திய மகிமைக்கு அழைத்தவராய் இருக்கிற சகல கிருபையையும் பொருந்திய தேவன் தாமே கொஞ்ச காலம் பாட அனுபவிக்கிற உங்களை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி நிலைநிறுத்துவாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Verse 10 says, "But may the Lord of God of all grace, who called us to the eternal glory by Jesus Christ, after you have suffered a while, perfect, establish, strengthen, and settle you. To him be the glory and the dominion forever and ever. Amen." இந்த குழந்தை கோரேசு குழந்தையாக பிறந்து எப்படி ஒரு ராஜாவினால் கொல்லப்படுவதற்கு அவன் வழிநடத்தப்பட்டாலும் அவன் உயிர் பிழைத்து தன் ஜனங்களை அவன் மீட்டெடுத்தது போல
ஏரோதின் நாட்களிலும் பிள்ளையாக பிறந்த இயேசு கொலை செய்வதற்கு ஒப்பு கொடுத்த சூழ்நிலையிலும் தேவனால் பாதுகாக்கப்பட்டு நமக்கு மீட்பராய் எழும்பி இன்றைக்கும் அவர் நம்மை விடுதலையாக்கி இருக்கிறார். So we see that this child Cyrus was being planned and plotted for death, but then he was born and then he went into Babylon to deliver the people and fulfill the word of God. Same way Jesus Christ was born when Herod was planning to kill him, but he was here, he was crucified and resurrected for us. இந்த கோரேசு இயேசு கிறிஸ்துவுக்கு முன்னடையாளமாக இருக்கிறார். So we see that Cyrus is signifying God Jesus Christ. இயேசு பிறந்தபோது இந்த சூழ்நிலை நடந்துச்சா? Did the same thing happen during Jesus Christ's birth? ஏரோது எல்லா ஆண் பிள்ளைகளையும் கொல்லும்படி அவன் கட்டளை பிறப்பித்தானா? So same way Herod was planning to kill all the boy child was born at that time. நடந்துச்சா? Did that happen? நான் அது தப்பா சொல்றேனா? அப்ப அதே சூழ்நிலை இயேசுவை வைத்து பாருங்க. So imagine Jesus Christ in the same கர்த்தருடைய situation. வார்த்தை நமக்கு சொல்லுகிறது, கொஞ்ச காலம் பாட அனுபவிக்கிற உங்களை அவர் என்னெல்லாம் செய்கிறாரு? சீர்படுத்துகிறார், ஸ்திரப்படுத்துகிறார், பலப்படுத்துகிறார், நிலைநிறுத்துவார். So the word of God says that Jesus Christ, after you have suffered a while, perfect, establish, strengthen and settle you. இந்த கோரேசை குறித்து ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு கம்பேர் பண்ண விரும்புகிறேன். கோரேசையும் இயேசு கிறிஸ்துவையும் குறித்து I would like to compare a verse with life of Cyrus and Jesus Christ. ஏசாயா 44:25 வசனத்தை சீக்கிரமாய் வாசிங்களேன். 5 ஞானிகளை வெட்கப்படுத்தி அவர்கள் அறிவை பைத்தியமாக பண்ணுகிற ஆண்டவர், நம்மை பெயர் சொல்லி அழைத்தவர், அவர் என்ன செய்திருக்கிறார்? உள்ளவைகளை அவமாக்கும்படிக்கு. 1 கொரிந்தியர் 1:27 ஒருத்தர் வாசிங்க. 1 கொரிந்தியர் 1:27. 1 Corinthians chapter 1 verse 27. போதும். ஞானிகளை ஒரு இடத்துல அவர் என்ன செய்கிறாரு? தனக்கு எல்லாம் தெரியும்னு சொல்லி தேவனை ஆராதிக்காத ஒரு மனுஷர்களை என்ன செய்கிறாரு? பைத்தியமாக மாற்றுகிறார். ஆனால் தெரிந்து கொண்ட நம்மை, பைத்தியமாக இருந்த நம்ம அதே ஞானிகளுக்கு முன்னால் கொண்டு போய் வச்சு அவர்களை வெட்கப்படுத்துகிறார். So we see that the Lord has pushed out the wise and made the foolish as wiser. The same way we are not following. கொஞ்ச காலம் பாட அனுபவிக்கிற உங்களை அவர் சீர்படுத்துவார். So the people who are suffering for a while, these people will be established. இன்னும் நம்முடைய வாழ்க்கையில் சில காரியங்கள் சரியாக நடைபெறாமல் இருக்குதேன்னு சொல்லி நீங்கள் நினைத்து கொண்டிருக்கிறீர்களா? கர்த்தருடைய வார்த்தையும் வல்லமையும் நிச்சயமாகவே அதை ரீஸ்டோர் பண்ணும். So even if you're thinking that there's nothing happening, but then the word of God will establish it. அவருடைய நாமத்தினால் அழைக்கப்பட்டவர்களுக்கு எல்லா நன்மைக்கு ஏதுவாய் நடக்கிறது. So if you're called by the name of the Lord Jesus Christ, and everything will happen for good. இந்த வார்த்தையை நீங்க நம்புனீங்கன்னா கர்த்தருடைய வல்லமை நம்மை சரியான வழியிலே கொண்டு போய் நம்மை சீர்படுத்தும். So if you have a trust on these words, the word of God will take us into a righteous path, and it will make sure that we are established. ஆண்டவருடைய வார்த்தை, அவருடைய வல்லமை நம்மை ஸ்திரப்படுத்தும். So the word of God will strengthen us. இதுவே ஒரு பெரிய பிரசங்கம். நான் அதனால் இதை ஃபுல்லாக நான் உங்களுக்கு சும்மா ஒரு அவுட்லைனாக நான் சொல்லிட்டு போகிறேன். டைம் இல்லை, முடிய போகுது. So I'm just telling that in an outline, not in depth, because it is a separate topic to preach. கொலேசியருக்கு எழுதின நிருபம் 2வது அதிகாரத்தில் நீங்கள் 6வது வசனத்தை 7வது வசனத்தை நீங்கள் வாசித்தீங்கன்னா தெரியும். Colossians chapter 2 verse 6 and 7. ஆகையால் நீங்கள் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை ஏற்றுக்கொண்டபடியே அவருக்குள் வேர் கொண்டவர்களாகவும் அவர் மேல் கட்டப்பட்டவர்களாகவும் அவருக்குள் நடந்து கொண்டு நீங்கள் போதிக்கப்பட்டபடியே விசுவாசத்தில் உறுதிப்பட்டு ஸ்தோத்திரத்தோடே அதிலே பெருகுவீர்களாக. And as you therefore have received Jesus Christ the Lord, so walk in him, rooted and built up in him and established in the faith, as you have been taught, abounding in it with thanksgiving.
சூழ்நிலைகளை பார்க்காதீர்கள், Do not look at the situations. பிரச்சனைகளை பார்க்காதீர்கள். Don't look at your problems. வசனம் சொல்லுது, கொஞ்ச காலம் பாடம் வைக்கிற உங்களை கர்த்தர் சிறப்படுத்துவார். எப்படி சிறப்படுத்துவார் என்று சொன்னால், அவருடைய வார்த்தையில பெருகும்போது, அவருடைய போதகத்தை கேட்டு அந்த சத்தியத்தில் நடக்கும்போது, அதில் உறுதியா இருந்து நம்மை நாமளே பில்டு பண்ணும்போது ஆவியானவர் நம்மை ஸ்திரப்படுத்துவார், நம்மை செக்யூர் பண்ணுவார். So this suffering is for only few, as the verse says, these sufferings are for a while, perfect, establish, strengthen and settle you. How the Lord will do is, when you are rooted and builded in the word of God, then you will be bounding in it with thanksgiving. ஹல்லேலூயா. அப்போ அடுத்து ஆண்டவர் என்ன செய்கிறாராம், அழைக்கிற நம்மளை பிரச்சனைக்குள்ளாக, சில கவலைகளுக்குள்ளாக கடந்து போகிற நம்மை கர்த்தர் என்ன செய்கிறார், பலப்படுத்துகிறார். And what the God does to the people is that he will strengthen them when they are in trouble. ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறதுல, உன் பலவீனத்தில் என் பலம் பூரணமாய் விளங்கும். So the word of God says, in your weakness my strength will become perfect. நீ பலவீனமானவன் தான், ஆனா உன்னை நான் தெரிந்து கொண்டபடியினால நீ பலமுள்ளவளாய் மாறுகிறாய் என்று சொல்லி ஆண்டவருடைய வசனம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. So word of God says that I know you are a weaker person, but then my strength will be making you complete. இதே 1 கொரிந்தியர் 1:28 வசனம் சொல்லுகிறது, உள்ளவைகளை அவமாக்கும்படி உலகத்தின் இழிவானவைகளையும் அற்பமா எண்ணப்பட்டவைகளையும் இல்லாதவைகளையும் தேவன் தெரிந்து கொண்டார். அதை எப்படி தெரிந்து கொண்டார் என்று சொன்னால், பலமுள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படிக்கு தேவன் உலகத்தில் பலவீனமானவைகளை தெரிந்து கொண்டார். And the word of God says that he has chosen the weaker people to make them stronger. எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, இயேசு உங்களை பலப்படுத்துவார். So no matter what is your situation, but the Lord will give you the strength. But you have to trust in the name of the Lord. Hallelujah. அடுத்தபடியாக கடைசியாக ஆண்டவர் என்ன செய்கிறார், நம்ம ஸ்திரப்படுத்துகிறார். ரீஸ்டோர் பண்ணி, நம்மை செக்யூர் பண்ணி, நம்மை ஸ்ட்ரென்தன் பண்ணி, கடைசியாக நம்ம என்ன செய்கிறார், ஆண்டவர் எஸ்டாப்ளிஷ் பண்ணுகிறார், நிலை நிறுத்துவார். So we see that lastly the Lord will establish us. He will make sure we are turned perfect, strengthened and settled. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருடைய வசனம் நம்ம எப்படிலாம் உருவாக்குது பாருங்களேன். நம்ம பலவீனமானவர்களாக இருக்கிறோம், நம்மக்கிட்ட ஞானம் இல்லை, இவை எல்லாவற்றையும் ஞானமாக இருக்கிறவங்களை ஆண்டவர் பைத்தியமாக்கி அவங்கள வெட்கப்படுத்தி நம்ம தெரிந்து கொண்டு அந்த ஸ்தானத்தில் நம்மை கொண்டு போய் வைத்து நம்மை பலமுள்ளவர்களாய் மாற்றி நம்ம கொண்டு வந்து என் பிள்ளை வெற்றி சிறக்கிறான், என் பிள்ளை வெற்றி சிறக்கிறார் என்று சொல்லி எவ்வளவு அழகாக கொண்டு வந்து நிறுத்துகிறார் பாருங்க. See how great the Lord is. He is establishing us. He is giving us strength. Even though we are weaker and we think that we are not capable, He still makes us perfect and establishes and give us the strength. ஹல்லேலூயா. ஆண்டவர் எப்பயுமே தம்முடைய மக்களுக்காக செயல்படுகிறவர். Our Lord is a God who works for people. ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? எனக்காக என் தேவன் செயல்படுவார். How many of you believe that the Lord will do for me? இந்த வார்த்தையை நீங்க நம்புனீங்கனாலே முழுவதுமாய் எல்லா சூழ்நிலையிலும் நீங்க விசுவாசித்து அறிக்கை செய்வீர்களே ஆனால் ஜெயம் உங்களுக்கு தான். So if you trust this word and if you declare your faith, then the victory will be yours. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த கோரேஸ் என்கிற பெயருக்கான அர்த்தம் ஒளி தருபவன். So the meaning of the name Cyrus is that the person who shines and who ஒரு gives சூரியனை போன்றவன், பிரகாசத்தை கொடுக்கிறவன் என்று சொல்லி அர்த்தம் சொல்லுகிறது. So the meaning means the name means that he is brighter like a sun and he shines brighter and gives light. இயேசு இந்த உலகத்திற்கு வந்தபோது அவர் எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளி என்று சொல்லி வேதம் நமக்கு சாட்சி கொடுக்கிறது. And the Bible clearly says that when Jesus came to the world, he was bright and he made everyone shine. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு படகுல, ஒரு கப்பலில் ஒரு அநேகம் பேர் பயணம் பண்ணி கொண்டு போகிறார்கள். அதில் ஒரு சேனாதிபதி தன்னுடைய மனைவி பிள்ளைகளோடு அவன் என்ன செய்கிறான்னா பயணம் பண்ணி கொண்டிருக்கிறான். So we see that there was a boat, a ship that everyone was sailing. In that same ship there was a minister. அப்போ அந்த பயணத்தில் போய் கொண்டிருக்கும்போது கடலில் பெரிய காற்று அடிச்சிருச்சு. And when they were on this sail, there was a huge wind. எதிர்காற்று, மழை எல்லாம் இது பண்ணி நடந்து கொண்டிருக்கும் போது ஜனங்களுக்குள்ள ஒரு பெரிய கலக்கம், ஒரு அமைதியின்மை,
உயிர் போகக்கூடிய ஒரு சூழ்நிலை என்று சொல்லி கதறி கொண்டிருக்கிறார். So in this situation, the people were very anxious and they were scared to death, and they were shouting. இந்த சூழ்நிலையில் சேனாதிபதியினுடைய மனைவி வந்து சேனாதிபதி கிட்ட போய் பார்த்துருக்கும் போது எந்த ரியாக்ஷனும் இல்லாமல் அமைதியாக உட்கார்ந்துருந்தாராம். So at this point, the wife of this minister goes and sees him, and she sees that the minister is very calm. எப்போவுமே ரியாக்ட் பண்ணுறது ஃபஸ்ட்டு யார்? So in a situation, who reacts first? சொல்லுங்க. என்ன சொல்ல மாட்டீங்க? அப்போது வேமா வந்துட்டு எப்பவும் போல் தன்னுடைய சுபாவத்தின்படியே வேகமாக புருஷன் மேலே கோபம் வந்துருச்சு. So she came very fast and she got very angry on her husband. ஊரே கதறிக்கிட்டு இருக்குது, உனக்கு கொஞ்சம் கூட பயம் இல்லையா, நீ என்ன இப்படி மண்ணு மாதிரி கல்லு மாதிரி உட்காந்துருக்கிறேன்னு சொல்லி கத்துனாலாம். She started shouting at her husband, saying that the whole ship, the people in the whole ship are shouting and they are very scared to death, but you are sitting very calm. அவன் எதுக்குமே பதில் சொல்லாமல் அமைதியாகவே இருந்தானா. But then he remained very quiet. உனக்கு சொரணையே இல்லையா, நான் இப்படி கேட்குறேன்னு உனக்கு கொஞ்சம் கூட ஒரு ரியாக்ட் பண்ண மாட்டியான்னு சொல்லி திட்டினாலாம். So she got more angry and she started asking, is it not making sense to you, and why are you keeping quiet? திடீர்னு இந்த சேனாதிபதி தன்னுடைய வாளை எடுத்து உருவி டக்குன்னு அவன் முன்னாடி கொண்டு போய் வச்சானா. And then the minister just took his sword and then he placed it in front of her face. அதாவது அவருடைய சரீரத்தின் மேலே அந்த வாளை கொண்டு போய் வைக்கிறான். So he just placed the sword over her body. வச்ச உடனே சிரிச்சாலாம். So she started laughing. நீங்கள் என்ன சிரிப்பீங்களா? Will you be laughing at the same situation? உனக்கு அறிவு இருக்கா அப்படின்னு தானே கேட்போம் நம்ம. நான் என்ன சொல்லிக்கிட்டு இருக்கேன், நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன் தானே கேட்பீங்க. So you might think like, what am I telling and what are you doing? உடனே அவன் சிரிக்கும்போது அவன் கேட்டானா, நான் வாழை வைக்கும்போது நீ எதுக்காக சிரிச்சாய்ன்னு கேட்டானா. So he immediately asked her, why did you laugh when I placed the sword on you? அவன் சொன்னாலாம், எனக்கு தெரியும் நீ இதை விளையாட்டுக்கு தான் பண்ணுற. So she said that, I know you're doing it in a playful manner. நீ என்னை கொல்ல மாட்ட. And I'm sure you're not going to kill me. ஏன்னா நீ என்னை நேசிக்கிற. Because you love me. எனக்கு அந்த நம்பிக்கை இருக்குன்னு சொன்னான். And I have the trust on you. அப்போ அந்த சேனாதிபதி சொன்னானா, And then நான் உன்னை கொல்ல மாட்டேன்னு நீ எப்படி நம்புறியோ அதே போல தான் என்னை நேசிக்கிற ஆண்டவர் என்னை மரணத்துக்கு ஒப்பு கொடுக்க மாட்டார் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன் என்று சொல்லி அவன் சொன்னான். And then the minister said to his wife, like how you are trusting that I will not kill you, the same way I trust on the Lord, he will not kill me and he will not give my life to death. சங்கீதம் 107 கடைசி வசனம் சொல்லுகிறது, ஞானவான்கள் கர்த்தருடைய கிருபையை உணர்ந்து கொள்ளுவார்கள் என்று சொல்லி. So Psalms chapter 107 last verse says, whoever is wise will observe these things and they will understand the love kindness of Lord. Hallelujah. They will understand the love and kindness of the Lord. அப்ப எல்லா சூழ்நிலைகளிலும் ஆண்டவருடைய அன்பு, அவருடைய கிருபை, அவருடைய இரக்கத்தை நீங்களும் நானும் புரிந்து கொள்ள வேண்டும். So same wise in every situation we have to understand the loving kindness of our Lord. இந்த சூழ்நிலையில கர்த்தர் நடத்துவார். In this situation the Lord is mighty to lead. நம்மை நடத்துவார். அவருடைய வாக்குத்தத்தம் நம்முடைய வாழ்க்கையில நிறைவேறும். And he will lead us and the promises that the Lord given us will be fulfilled. அவர் நம்மை கைவிட மாட்டார் என்று சொல்லி நீங்களும் நானும் எப்பயுமே அறிக்கை செய்து தேவனை மகிமைப்படுத்த வேண்டும். And you and me should always declare that he will never leave us, never forsake us. சில நேரங்களில் சூழ்நிலைகள் எதிராய் வரும்போது நம்ம ரியாக்ட் பண்ணாம ஒரு நிமிஷம் நம்மை நாமே காம் டவுன் பண்ணிட்டோம்னு வைங்களேன், தேவனை மகிமைப்படுத்துவதற்கு அது ஈஸியாக இருக்கும். So if the situation is against you, in that situation, if you keep yourself calm and understand the Lord, then it will be the glory for the Lord. தேவனை அறியாத ஒரு மனுஷனை எப்படி தேவன் தெரிந்து கொண்டு அபிஷேகம் பண்ணி அவன் மூலமாக அற்புதங்களை செய்து தம்முடைய ஜனங்களை விடுதலையாக்கி அவர்களை நிலைநிறுத்தினாரோ, இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால மீட்கப்பட்ட நம்மையும் கர்த்தர் சீர்படுத்தி நம்மை நிலைநிறுத்தி தம்முடைய மகிமையிலே அவர் நம்மை மகிமையாக ஏற்றுக்கொள்ளுவார். Like how a man who doesn't know the Lord was being anointed, who went and delivered the people according to the word of God and fulfill the promise of the God, same way he will choose us, he will anoint us and he will fulfill everything in our lives. நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் என்ன வாக்குத்தத்தம் கொடுத்திருந்தாலும் சரி, சூழ்நிலைகளுக்கு ஆப்போசிட்டாக நடந்தாலும் சரி, இதை கர்த்தர் எப்படியாயிலும் செய்து முடிப்பார் என்று சொல்லி நீங்களும் நானும் விசுவாசிக்க வேண்டும். So whatever the situation in our life, even if things are happening in the opposite way, still we have to have a faith and say that the Lord will fulfill his promises in our lives. ஜூப்ளின் பிரதர் ஒரு விஷயத்தை அடிக்கடி சொல்லுவாங்க பேசும்போது, என்னன்னா அவர்
அவர் வேதத்தை கற்றுக்கொண்டிருந்த காலங்களிலே சரி, அவரோட ரபிமார் ஒருத்தர் சொல்லுவாராம், ஆண்டவர் உனக்கு ஒரு வாக்கு தத்தத்தை கொடுத்து அதை செய்ய வேண்டும் என்று சொல்லி அவர் முடிவெடுத்துட்டார்னா, உலகத்தில் அது இல்லவே இல்லைனாலும் ஒரு உலகத்தையே சிருஷ்டித்து அதிலிருந்து கர்த்தர் உனக்கு கொண்டு வந்து நன்மையை செய்வார் என்று சொல்லி தேவனுடைய வல்லமையை குறித்து அவர் சொல்லுவாராம். So Pastor Jublin, he used to say that he was studied in with the Rabbi, and this Rabbi used to say that if the thing is not existed in this world, God will create a world and he will bring that thing into the world and he will bless you as he has promised you. விசுவாசிக்கிறீங்களா? How many of you have that faith? தேவனுடைய வார்த்தை வல்லமை எப்படியெல்லாம் கிரியை செய்திருக்கிறது, அதே போல் நம்முடைய வாழ்க்கையிலும் சரி, 70 வருஷ போராட்டமாக இருந்தாலும் சரி, இந்த வாழ்க்கையில் எந்த போராட்டம் பிரச்சனையாக இருந்தாலும் சரி, தேவனுடைய அபிஷேகம் உங்களையும் என்னையும் வெற்றி சிறக்க பண்ணும். So 70 years of suffering or any suffering that we are undergoing, if we are being anointed by the Lord, then Lord will deliver us and he will raise a banner for us. அவருடைய வல்லமையை விசுவாசியுங்கள், அவருடைய வார்த்தையை விசுவாசியுங்கள். So let's have faith on his strength and his power and the word of God. நம்முடைய வாழ்க்கையில பெரிய மகிமையை கொண்டு வரும். And then it will bring a great glory in your life. நம்ம எழும்பி நிற்கலாமா? கண்களை மூடி ஜெபிப்போமா? Let's all raise up and pray. ஆண்டவரே, உம்முடைய வல்லமை நான் விசுவாசிக்கிறேன்ப்பா. உம்முடைய வார்த்தையை நான் விசுவாசிக்கிறேன். ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம், ஆண்டவரே இந்த வார்த்தையை நான் விசுவாசிக்கிறேன் தான், ஆனால் இது எப்படி என் வாழ்க்கையில் நடக்கும்னு சொல்லி எனக்கு தெரியலை. சூழ்நிலைகள் எதிர்மாறாக இருக்கிறது. எப்போ தான் நடக்க போகுதுன்னு சொல்லி நான் காத்து கொண்டிருக்கிறேன். இவைகள் தான் என்னுடைய சிந்தனையில் மேலாக வந்து கொண்டு நிற்கிறது அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கிறீங்களா? இந்த பாபிலோன் கட்டப்பட்ட போது யாரும் எதுவும் செய்ய முடியாதுன்னு நினைத்த ஒரு கூட்டம். ஆனால் தேவனுடைய அபிஷேகம் இந்த கோரேசை கொண்டு தாம் நேசித்த, தாம் உடன்படிக்கை செய்த, தாம் வாக்கு பண்ணின அந்த ஜனங்களுக்கு நேராக கர்த்தருடைய வல்லமை கிரியை செய்ததோ, அதே போல தான் இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் கர்த்தருடைய வல்லமை கிரியை செய்து கொண்டிருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தை கிரியை செய்து கொண்டிருக்கிறது. ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறபடி, நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன். ஆண்டவர் சமூகத்தில் நீங்கள் இந்த வார்த்தைகளை விசுவாசிப்பீர்களே ஆனால் உங்கள் கரங்களை உயர்த்தி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. ஆண்டவரே, இந்த வார்த்தைகளை நான் விசுவாசிக்கிறேன். இந்த வார்த்தைகள் எங்களை வழி நடத்தும். எங்களுக்காக பரலோகம் கிரியை செய்து கொண்டிருக்கிறது. ஆண்டவரே, அந்த நேரத்தில் எங்கள் கரத்திலே கர்த்தருடைய அற்புதம் எங்கள் கையில் வந்து கொடுக்கும்படிக்கு எங்களுக்காக கிரியை செய்கிற தேவனுடைய வல்லமைக்காக ஸ்தோத்திரம். தேவனுடைய வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். அபிஷேகம் நுகத்தடிகளை முறிக்கும் என்று சொல்லியிருக்கிறபடி தடைகளை உடைக்கும் தலகர்த்தர் எங்களுக்கு முன்பாக கடந்து செல்லுகிறீர் என்று சொல்லி நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஆண்டவரே, அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். இந்த தடைகள் எல்லாம் உடைக்கப்பட்டு ஆண்டவரே உம்முடைய நாமத்தின் மகிமைக்காக நீர் எங்களை வெற்றி சிறக்க பண்ணுவீர் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். ஆண்டவரே ஸ்தோத்திரம். அநேக நேரத்தில் விசுவாசத்தை கொண்டு வருகிற பிசாசு ஆண்டவருடைய வார்த்தையை நாங்கள் ஆண்டவரை முழுவதுமாக விசுவாசிக்க முடியாதபடிக்கு ஆண்டவரே சூழ்நிலைகள் நடந்தாலும் நாங்கள் கர்த்தரை நம்புகிறோம், கர்த்தரை நம்புகிறோம், கர்த்தரை நம்புகிறோம். எந்த காரியமாக இருந்தாலும் சரி. ஆமேன், ஸ்தோத்திரம். இந்த நேரத்தில் ஆண்டவர் சமூகத்தில் உங்கள் இருதயத்தை முழுவதுமாக ஊற்றி உங்கள் இருதயத்தை முழுவதுமாக ஆண்டவர் சமூகத்தில் ஒப்புக் கொடுங்க. ஆண்டவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. அவருடைய வல்லமையால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. அவருடைய வார்த்தையினால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. ஆமேன், ஸ்தோத்திரம். அந்த வார்த்தை நிச்சயமாகவே நம்மை பலப்படுத்தும், நம்மை சீர்படுத்தும், நம்மை ஸ்திரப்படுத்தும், நம்மை நிலைநிறுத்தும். இன்னும் நான் ஒரு எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆகாமலே இருக்கிறேனே ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நினைக்கிறீர்களா? ஆண்டவர் அந்த ஃபுல்ஃபில்மெண்ட்டை வர நாட்களில் கர்த்தர் நிச்சயமாக நமக்கு கொண்டு வந்து கையில் கொடுப்பார். நம்ம எஸ்டாப்ளிஷ் பண்ணுவார். இயேசுவின் நாமத்தினால் இது நடக்கும்.
ஹalleluya ஹalleluya ஹalleluya. நீங்கள் ஜெபம் பண்ணுவீங்களா இப்போ ஆண்டவர் சமூகத்தில் உங்கள் காதுக கேட்கும்படி நீங்கள் ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே அப்பா, எல்லா அவிசுவாச வல்லமைகள் ஆண்டவரே, எல்லா அந்தகார வல்லமைகள் நாங்கள் இயேசுவின் நாமத்தினாலே முறியடிக்கிறோம். ஆண்டவரே, கர்த்தருடைய வார்த்தை எங்களுக்காக கிரியை செய்து கொண்டிருக்கிறது. கர்த்தருடைய வல்லமை எங்களுக்காக கிரியை செய்து கொண்டிருக்கிறது. கர்த்தருடைய வலதுகரம் எங்களுக்காக கிரியை செய்து கொண்டிருக்கிறது. எப்படி நீ கோரேசை எழுப்பி ஆண்டவரே உம்முடைய ஜனங்களை நீர் விடுதலையாக்கினீரோ, இன்றைக்கும் தம்முடைய சொந்த குமாரனாகிய இயேசுவை நீர் எங்களுக்காக கொடுத்து ஆண்டவரே எங்களை மீட்டெடுத்து ஆண்டவரே உமக்கு முன்பாக எங்களை சொந்த பிள்ளைகளாய் மாற்றி எங்களை ஆசீர்வதித்து வருகிறீரே, எங்களை நடத்தி வருகிறீரே, எங்களை இன்னும் அற்புதங்களை காண செய்கிறீரே. உமக்கு ஸ்தோத்திரம். எங்களை இன்னும் தொடர்ந்து முற்றும் முடிய ஆண்டவரே எங்களை நிலைநிறுத்தும்படி நடத்துவீராக, எங்களை நிலைநிறுத்தும்படி நடத்துவீராக. ஹalleluya. கொஞ்சம் உங்க வாய்களை திறந்து ஆண்டவர்கிட்ட சொல்லுவீங்களா? ஆண்டவர் அதை பிரியமாய் கேட்க விரும்புகிறார். நீங்க கேட்கும்போது அது அப்படியே ஆகும் என்று சொல்லி பரலோகம் உங்களுக்கு நேராக கிரியை செய்யும். பரலோக கதவுகள் திறக்கப்படும். ஆண்டவரே தகப்பனே ஸ்தோத்திரம், தகப்பனே ஸ்தோத்திரம், தகப்பனே ஸ்தோத்திரம் ஐயா. ஹalleluya 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 ஹalleluya. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. எதை குறித்தும் கலங்காதிருங்கள், எதை குறித்தும் பயப்படாதிருங்கள், எதை குறித்தும் பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள். தேவனுடைய வார்த்தை, அவருடைய வல்லமை உங்களுக்காக எல்லாவற்றையும் செய்து முடிக்கும். எனக்காக யாவும் செய்து முடிக்கும் என் தேவன் நீர் இருக்க பயமே இல்லை. எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்பும் நீர் இருக்க பயமே இல்லை. எனக்காக யாவும் செய்து. எல்லாரும் பாடி ஏசப்பாவை மகிமைப்படுத்துவீங்களா? பயமே இல்லை. எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்பும் நீர் இருக்க பயமே இல்லை. அகிலத்தை நீர் உருவாக்கினீர், உம் வார்த்தையாலே நீர் உருவாக்கினீர். அகிலத்தையும் நீர் உருவாக்கினீர், வார்த்தையாலே நீர் உருவாக்கினீர். அதினதின் காலத்தில் நேர்த்தியாய் செம்மையாய் எனக்காக யாவும் செய்து முடிப்பீர். அதினதின் காலத்தில் நேர்த்தியாய் செம்மையாய் எனக்காக யாவும் செய்து முடிப்பீர். உங்க கைகள் குறுகவில்லை, உம்மால் கூடாததெதுவுமில்லை. உங்க கைகள் குறுகவில்லை, உம்மால் கூடாததெதுவுமில்லை. உம்மால் கூடாததெதுவுமில்லை. இயேசுவால் கூடாததெதுவுமில்லை. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமா? நல்லா நீங்க விசுவாசிக்கிற அந்த அளவுக்கு தக்கதாக சத்துரு வெட்கப்பட்டு போகும்படிக்கு ஆண்டவரே நீர் செய்ய உண்மையுள்ள தேவன், வல்லமையுள்ள தேவன். சத்துரு வெட்கப்பட்டு போவானாக. எங்களுக்காக கிரியை செய்கிற தேவன், எல்லா இடங்களிலேயும் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணுகிற தேவன், எங்களுக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்த தேவன், எங்களுக்காக அதினதின் காலத்திலே காரியங்களை நேர்த்தியாய் செய்து முடித்திருக்கிற தேவன், எங்களுக்காக எல்லா தடைகளையும் ஆண்டவரை நிர்மூலமாக்குகிற தேவனுக்கு நல்ல கரங்களை தட்டி நன்றி செலுத்துங்க. ஆமென். உங்களுக்கு எவ்வளவு நேரம் முடியுமா கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. நன்றி ஆண்டவரே,
நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. உங்களுடைய அபிஷேகம் எங்கள் வாழ்க்கையில கிரியை செய்கிறதற்காக ஸ்தோத்திரம். உங்களுடைய வல்லமை எங்கள் வாழ்க்கையில கிரியை செய்கிறதற்காக ஸ்தோத்திரம். தடைகள் இந்த நாளிலே நிர்மூலம் ஆகிறதற்காக ஸ்தோத்திரம். எங்களுக்காக பரலோகம் கிரியை செய்கிறதற்காக ஸ்தோத்திரம். எங்களுக்கு முன்பாக தூதனை அனுப்புகிறபடியினால் ஸ்தோத்திரம். எங்களுக்கு முன்பாக கடந்து போய் கோணலானவைகளை செவையாக்குகிறபடியினால் ஸ்தோத்திரம். அந்தகாரத்தில் ஒளித்திருக்கிற புதையல்களை நீர் எங்களுக்கு கொடுக்கிறதுனால ஸ்தோத்திரம். எங்களுக்கு முன்பாக இருக்கிற வெண்கல கதவுகளை உடைக்கிறதற்காக ஸ்தோத்திரம். இரும்பு தாழ்பால்களை முறியடிக்கிறதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி 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 நன்றி. தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. தேவன் ஒரு தரம் விளம்பினார், 2 தரம் கேட்டிருக்கிறேன். வல்லமை தேவனுடையது என்பதே, வல்லமை தேவனுடையது என்பதே. கர்த்தருடைய வல்லமை நமக்காக எல்லாவற்றையும் செய்து முடிக்கும். தேவ ஜனமே, பயப்படாதீங்க, கலங்காதீங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். நீங்கள் மகிழ்ந்து களிகூறும்படி பெரிய காரியங்களை செய்கிறவர் நாம் ஆராதிக்கிற கர்த்தர். எங்கள் பரலோக பிதாவே, சர்வ வல்லமையுள்ள ஆண்டவரே, அருமையான இந்த நல்ல நேரத்துக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உம்முடைய சமூகத்தினால நீர் எங்களை நிரப்பி நடத்தினதற்காக ஸ்தோத்திரம். உம்முடைய பிரசன்னம் எங்கள் மத்தியில் இருந்ததற்காக ஸ்தோத்திரம். எங்களை ஆசீர்வதித்திருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையை கொண்டு எங்களை பலப்படுத்தினதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, காலம் கடந்து போனாலும் உம்முடைய வார்த்தைகள் தாமதித்தாலும் அது நிச்சயமாக நிறைவேறும் என்கிற உம்முடைய வல்லமையுள்ள வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த நாளிலும் அந்த ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. இந்த வார்த்தையின் மூலம் ஆண்டவரே, அவர்கள் தொடர்ந்து இந்த வார்த்தையை சிந்திக்கவும், ஆண்டவரை ஏற்ற நேரத்தில் இந்த வார்த்தைகள் எல்லாம் ஞாபகத்துக்கு வரவும் பரிசுத்தாவியானவர் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்வீராக. எங்கள் சூழ்நிலைகளை அறிந்திருக்கிற தேவன், தேவைகளை சந்திக்கிற தேவன், யெகோவா ஈரே, நீர் இன்னும் தொடர்ந்து நடத்துவீர். இம்மானுவேலரா, எங்களோடு கூட இருந்து எங்களை நடத்த நீர் போதுமானவர் ஆண்டவரே. நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய நாமத்தை நீர் மகிமைப்படுத்துவீராக. எல்லா துதி கன மகிமையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அருமை பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா. துதிக்கிறோம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம். தேவாதி தேவனே, உங்களுக்கு நன்றி. இந்த நாளிலும் கோரேசை குறித்த அநேக காரியங்களை நாங்கள் தியானித்தோம். இந்த கோரேசு இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு அடையாளமாக இருக்கிறார். நாங்கள் வாசித்த ஏசியா தீர்க்கதரிசி 28வது அதிகாரம் 44வது அதிகாரத்தில் 28வது வசனத்தில் அவன் என் மேய்ப்பன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். கோரேசுக்கு ஒரு இருதயம், ஒரு மேய்ப்பனுக்கான அந்த இருதயத்தை கொடுத்தார். எனக்கு வேதத்தில் ஒரு 4 மேய்ப்பரை குறித்து அநேக தரம் தியானிப்பேன். ஒன்று கோரஸ், 2வது ஜோசேப், அடுத்த தாவீது, அடுத்தது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. ஒரு மேய்ப்பனுடைய இருதயம் ஒரு தாயினுடைய இருதயத்தை போல அந்த ஆடுகளை மேய்க்கிறது, சுமந்து செல்லுகிறது, அதை புல்லுள்ள இடங்களிலே மேய்க்கிறது, அமர்ந்த தண்ணீர் அண்டை கொண்டு போய் விடுகிறது. இதெல்லாம் ஒரு மேய்ப்பனுடைய காரியமாக இருக்கிறபடியால் தேவாதி தேவன் இந்த கோரேசனுடைய இருதயத்தை ஒரு மேய்ப்பனுக்கு ஏற்ற ஒரு இருதயத்தை கொடுத்தார். தேவன் அபிஷேகம் பண்ணினார் என்று சொல்லி நாங்கள் ஏசாயா 45:1 வாசித்தோம். கோரேசை ஆண்டவர் அபிஷேகம் பண்ணினார். ஒரு புறஜாதியான், ஜூதன் அல்லாத ஒரு மனுஷனை அபிஷேகம் பண்ணி தன்னுடைய ஜனங்களை அவர் விடுவித்தார். கர்த்தர் வாக்கு தத்தத்துக்கு உண்மை உள்ள தேவன். எரேமியா தீர்க்கதரிசி மூலமாய் சொன்ன, என்னுடைய ஜனங்கள் 70 வருஷம் உபத்திரப்படுவார்கள், ஆனாலும் நான் அவர்களை மீட்டு கொண்டு வருவேன் என்று சொல்லி அவர் கொடுத்த வாக்கு தத்தம், தேவன் கொடுத்த வாக்கு தத்தம், கர்த்தர் கொடுத்த வாக்கு தத்தம் அவர் கோரேசு மூலமாய், கோரேசு ராஜா மூலமாய்
அவர் நிறைவேற்றினார். ஹல்லேலூயா. கர்த்தர் வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றுகிற தேவன். இந்த நாளிலும் வந்திருக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் சொன்ன வார்த்தைகளை அவர் நிறைவேற்றுகிற தேவனாக இருக்கிறபடியால் அந்த வார்த்தைகளை கேளுங்க, அதை பாருங்க, அதை தியானிங்க. ஆண்டவர் ஒவ்வொரு வாக்குத்தத்தத்தையும் அவர் நிறைவேற்றுகிற தேவன். ஹல்லேலூயா. இந்த உலகம் மாறி போனாலும் தேவனுடைய வார்த்தைகள் ஒருபோதும் மாறாது. தேவனுடைய வார்த்தைகள் ஒருபோதும் மாறாது. அவர் எங்களை வழிநடத்துகிற தேவனாக இருக்கிறபடியால் அங்கே கோரேசு தேவனுடைய ஆவியினால் ஏவப்பட்டான் என்று சொல்லி வாசிக்கிறோம். தேவன் கோரேசு அபிஷேகம் பண்ணினார் என்று அப்போஸ்தலர் 10:38 வாசிக்கிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தேவன் அவர் அபிஷேகம் பண்ணினார் என்று சொல்லி வாசிக்கிறோம். உங்களையும் என்னையும் அவர் அபிஷேகம் பண்ணியிருக்கிற தேவன் உங்களுக்கு எனக்கு தந்த வாக்குத்தத்தத்தை அவர் நிறைவேற்றுகிறதுக்கு போதுமான தேவனாயிருக்கிறார். கரங்களை ஒரு விசை உயர்த்தி சொல்லுவோம். ஆண்டவரே, நீங்கள் கொடுத்த ஒவ்வொரு வார்த்தைகளை நிறைவேற்றுறதுக்கு நீங்கள் போதுமானவராக இருக்கிறீங்க. நாங்கள் மனுஷரை நம்பவில்லை ஆண்டவரே. தகப்பனே, ஜீவத்தில் சுவாசமில் யாரையும் நம்பவில்லை. நீங்கள் எங்களை ஸ்திரப்படுத்துகிற தேவன், நீங்கள் உறுதிப்படுத்துகிற தேவன், நீங்கள் பலப்படுத்துகிற தேவன். உங்களுடைய வருகை மட்டும் எங்களை வழிநடத்துறதுக்கு நீங்கள் போதுமானவராக இருக்கிறபடியால் உங்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த நாளிலும் ஐயா தகப்பனை வார்த்தை கொடுத்த மகனுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ரான்சேட் பண்ண மகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். பிள்ளைகளை ஆசீர்வதியுங்க. இசைக்கருவிகளை வாசித்த பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அந்த குடும்பங்கள் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தத்தினாலே மூடுகிறோம். தொடர்ந்து வழி நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் மன்றாடுகிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை சோஸ்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோஸ்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரையே சோஸ்தரி, அவர் சகல உபகாரங்களையும் என்றென்றும் மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவியுடைய ஐக்கியம் அந்நியம் உங்கள் அனைவரும் கூட இருப்பதாக. ஆமேன். அல்லேலூயா. கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். வாக்குத்தத்தம் செய்தவரே, உந்தன் வாக்கில் உண்மை உள்ளவரே. இந்த பாடலை நாங்கள் பார்க்க போகிறோம். உங்களுடைய கண்களினாலே பார்த்து சொல்ல போகிறோம். வாக்குத்தத்தம் செய்தவர், அவர் வாக்கிலே உண்மை உள்ளவர். அந்த வார்த்தை எங்களை வாழ்க்கையில் நிறைவேற்றுகிற தேவன். ஹல்லேலூயா. வாக்குத்தத்தம் தந்தவரே, எந்தன் வாக்கில் உண்மை உள்ளவரே. வாக்குத்தத்தம் தந்தவரே, உந்தன் வாக்கில் உண்மை உள்ளவரே. யார் மறந்தாலும் நான் மறவேனே, யார் மறந்தாலும் நான் மறவேனே என்ற வாக்கெனக்கு அளித்தவரே, என்ற வாக்கெனக்கு அளித்தவரே. வாக்குத்தத்தம் தந்தவரே, உந்தன் வாக்கில் உண்மை உள்ளவரே. எத்தனை பேர் விசுவாசி அவர் வாக்கிலே உண்மை உள்ளவர், தேவனுடைய வசனத்திலே உண்மை உள்ள தேவன். ஹல்லேலூயா. வாக்குத்தத்தம் தந்தவரே, உந்தன் வாக்கில் உண்மை உள்ளவரே. வாக்குத்தத்தம் தந்தவரே, உந்தன் வாக்கில் உண்மை உள்ளவரே. யார் மறந்தாலும் நான் மறவேனே, யார் மறந்தாலும் நான் மறவேனே என்ற வாக்கெனக்கு அளித்தவரே, என்ற வாக்கெனக்கு அளித்தவரே. நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே. நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே. ஒரு நாளும் என்னை மறவா தெய்வம் நீரே,
துதிக்கிறேன். ஒரு நாளும் என்னை மறவா தெய்வம் நீரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறேன். நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே, நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே, நன்றி இயேசுவே,